Hi friends, welcome to Biology Simplified Tamil. நான் உங்க செந்தில்நாதன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து கொஷினை சால்வ் பண்ண போகிறோம். நீட் யூஜி 2026 எக்ஸாமினேஷன் ஹாலில் போய் உக்காந்தா எப்படி நம்ம கொஷினை அணுகணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும். பட் இந்த வீடியோவில் நம்ம என்ன கொஷினை எடுத்து சால்வ் பண்ண போகிறோம்னா நீட் 2025. ஒய் நீட் 2025? வேற கொஷின்ஸ் எதுவும் இல்லையா? நிறைய கொஷின்ஸ் நம்ம வச்சுருக்கோம். பட் இந்த நீட் யூஜி 2025 கொஷின்ஸ் தான் இதுவரைக்கும் நீட் ஹிஸ்டரியிலேயே ரொம்ப டிஃபிகல்ட் கொஷின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இதுலயும் ஈஸியான கொஷின் இருந்துச்சு. அந்த ஈஸியான கொஷின் பிளஸ் டிஃபிகல்ட்டான கொஷின் பிளஸ் நம்மளை வந்து கன்ஃபியூஸ் பண்ணக்கூடிய ஒரு கொஷின், கான்ட்ரவர்சியலான கொஷின்ஸ்னு நிறைய டைப் ஆஃப் கொஷின்ஸ் இதுல இருந்தது. ஸோ கடன்னு கம்மிங் 1 ஹவர்ல 60 மினிட்ஸ்க்குள்ள நம்ம இந்த 90 கொஷின்ஸை சால்வ் பண்ண போறோம். வெல்கம் ஆல் டு த லைவ் செஷன். ஸோ இப்போ நான் ப்ரெசன்டேஷனை ஸ்டார்ட் பண்ணுறேன். உங்களுக்கு ப்ரெசன்டேஷன் முடிஞ்சதும் இதோட பிடிஎஃப் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேங்க. ஓகே, நம்ம இப்போ ப்ரெசன்டேஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்க. The complex 2 of mitochondrial electron transport chain is also known as. அப்போ இது ஒரு டைரக்ட் கொஷின். நிறைய பேர் என்ன சொல்றாங்க, நம்ம மென்டிக் குவிஸ் வைக்கும் போது கூட என்ன இவ்வளோ சிம்பிளா டைரக்ட் கொஷினா கேட்டிருக்கீங்களே சார், டைரக்ட் கொஷினா வரும் அப்படின்னு சொல்லிலாம் கேட்பாங்க. பட் டிஃபிகல்ட்டான நீட்டான நீட் 2025லயே உங்களுக்கு வந்து என்ன கேட்டிருக்காங்க, காம்ப்ளெக்ஸ் 2 ஆஃப் மைட்டோகாண்ட்ரியல் டிரான்ஸ்போர்ட் செயின் இஸ் ஆல்சோ நோன் அஸ் அப்படின்னு ஒரு டைரக்ட் கொஷின் உங்களுக்கு கேட்டிருக்காங்க. ஸோ இதற்கான ஆன்சர் உங்க எல்லாருக்குமே தெரியும். சைட்டோக்ரோம் BC1 சக்சினேட் டீஹைட்ரோஜினேஸா, அல்லது நீங்க யாருக்காவது கெஸ் பண்ண முடியுதா? உங்களால சாட் பாக்ஸ்ல ஆன்சர் சொல்ல முடியுமா? சக்சினேட் டீஹைட்ரோஜினேஸ் அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்க அப்படின்னா கரெக்ட் ஆன்சர். ஸோ சக்சினேட் டீஹைட்ரோஜினேஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட், ஸோ மீதி எல்லாம் வராது இல்லைங்களா? ஸோ இது போல டைரக்ட் கொஷினும் உங்களுக்கு எக்ஸாம்ல 2025ல கேட்டிருக்காங்க. எல்லா நீட்லயுமே கேட்டிருக்காங்க. செகண்ட் கொஷின், பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன் ஆம்பிளிஃபைஸ் டிஎன்ஏ. அப்போ என்ன ஈக்குவேஷனை ஃபாலோ பண்ணி பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன்ல டிஎன்ஏ ஆம்பிளிஃபை ஆகுது? ஆம்பிளிஃபைனா மல்டிப்ளை ஆகுது அப்படின்னு அர்த்தம். இதற்கான ஆன்சர் உங்க எல்லாருக்குமே தெரியும். ரொம்ப சிம்பிளான ஆன்சர் தான் 2 பவர் n. 2 பவர் n. எப்படி சார்? 2 பவர் 30 சைக்கிள்ஸ்னு போட்டீங்க அப்படின்னா 30 சைக்கிள்ல ஒரு சைக்கிளுக்கு 2, அப்ப 2 பவர் 13 போட்டீங்க அப்படின்னா 1 பில்லியன் காப்பீஸ் ஆஃப் டிஎன்ஏ ஃபிராக்மெண்ட்டா உங்களால எடுக்க முடியும். இது நீட் 2024ல கேட்ட கொஸ்டின். அப்போ இதுக்கான ஆன்சர் 2 பவர் 13 2 பவர் n அப்படிங்கிறது. ஓகே, இதுவும் டைரக்ட் கொஸ்டின் தான், பட் கொஞ்சம் இன்டைரக்ட். அடுத்த கொஸ்டின், வாட் ஆர் த பொட்டன்ஷியல் டிராபேக்ஸ் இன் அடாப்ஷன்ஸ் ஆஃப் IVF மெத்தட்? அப்போ இங்க டைம் கன்சியூமிங் கொஸ்டின். இது என்னதுங்க? டைம் கன்சியூமிங் கொஸ்டின் உங்களுக்கு. ஒரு நிமிஷம், இது ஒரு டைம் கன்சியூமிங் கொஸ்டின். இப்போ ஹை ஃபெட்டாலிட்டி ரேட் டு மதர், அப்போ அது கிடையாது. இப்போ டிராபேக்ஸ்ல நமக்கு ஃபெட்டாலிட்டி அப்படிங்கிறது என்னங்க? ஃபேட்டல்னா இறந்து போறது, இது கிடையாது. அடுத்து, எக்ஸ்பென்சிவ் இன்ஸ்ட்ருமெண்ட் அண்ட் ரீஏஜென்ட்ஸ், அது இருக்கட்டும், பி வர வாய்ப்பு இருக்கு. அடுத்து, ஹவுஸ், இப்படிதான் நீங்க பார்த்துட்டே வரணும். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் நெசசரி ஃபார் பீயிங் டோனார், அது கிடையாது. ஏன் அப்படின்னா உங்களுக்கு வந்து டோனார் வேற யார் கூட இருக்கலாம். லெஸ் அடாப்ஷன்ஸ் ஆஃப் ஆர்ஃபன்ஸ், எஸ் இந்த IVF மெத்தட் வந்ததுனால அடாப்ஷன்ஸ் பண்றது குறைஞ்சு போயிருக்கு. நாட் அவைலபிள் இந்தியா கிடையாது, இந்தியால அவைலபிள் இருக்கு. அடுத்து, பாசிபிளி தட் த இயர்லி எம்ப்ரியோ டஸ் நாட் சர்வைவ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இயர்லி எம்ப்ரியோ சர்வைவ் ஆகாம போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நமக்கு B, D and F only அப்படிங்கிறது ஆன்சரா வருங்க. ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் த ஆன்சர் ஃபார் அவர் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஏ கண்டிப்பா கிடையாது. அப்போ இதுக்கு ஈஸியா நீங்க ஆன்சர் பண்றதுக்கு இந்த ஆப்ஷன்ல பாருங்க, ஏ கண்டிப்பா கிடையாது. அப்ப ஏ இருக்கிற ஆப்ஷன்லாம் ஆன்சரா வர வாய்ப்பே இல்லை.
அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆன்சர் அப்படிங்கிறத நீங்க கண்டுபிடிச்சிடலாம். 94th கொஸ்டின் இப்ப பார்க்க போறோம். ஸோ 94th கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க, வாட் இஸ் த நேம் ஆஃப் பிளட் வெசல்ஸ் தட் கேரி deoxygenated blood from the body to heart in a frog. ஸோ ஒரு ஃப்ராக்ல இருந்து கொஸ்டின் வந்திருக்கு, ஃப்ராக்ல இருந்து கொஸ்டின் வந்திருக்கு. அப்ப ஃப்ராக் சிலபஸ்ல உண்டு, நிறைய பேருக்கு ஃப்ராக். காக்ரோச்சும் உண்டுங்க, காக்ரோச்ல இருந்து கொஸ்டின் வந்துச்சா வரலையா, அது வருதோ வரலையோ நீங்க ஃப்ராக் படிக்கணுங்க. ஓகேங்களா? ஸோ இதுல வந்து நமக்கு வீனா காவா இஸ் த கரெக்ட் ஆன்சர். இது உங்களுக்கு தெரியும். The name of the blood vessel that carries deoxygenated blood from the body to heart. Towards heart, பாடியில இருந்து ஹார்ட்டுக்கு பிளட்டை கேரி பண்ணிட்டு வந்தாலே வெயின்ஸ் தான். பட் இவங்க கேட்கறது வந்து மெயின் வெசல் அப்படிங்கும் போது டீஆக்சிஜனேட் பிளட் கேரிஸ் பிளட் ஃப்ரம் த பாடின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ ஹோல் பாடியையும் கேரி பண்ணிட்டு வர மெயின் வெயினை கேட்கறாங்க அப்படின்னு அர்த்தம், பாடி மெயின் மென்ஷன் பண்ணதுனால. அப்ப வீனா காவா இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட்ங்க, which one of the following statement refers to reductionist biology? இது வந்து இன்ட்ரோடக்டரி பார்ட். ஒவ்வொரு யூனிட்டுக்கும் ஒரு இன்ட்ரோடக்ஷன் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த இன்ட்ரோடக்டரி பார்ட்ல இருந்து கேட்டிருக்காங்க. ஸோ ரிடக்ஷனிஸ்ட் பயாலஜி அப்படிங்கிறது என்னங்க, அண்டர்ஸ்டாண்டிங் லிவிங் சிஸ்டம் பை ஸ்டடியிங் தேர் மாலிகுலார் பிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ இது எதை எக்ஸ்பிளைன் பண்ணுன்னா, இட் எக்ஸ்பிளைன்ஸ் பயாலஜிக்கல் ஃபங்க்ஷன் in terms of interaction of molecules and biophysical process அப்படின்னு வருது. ஓகேங்களா? ஒரே நிமிஷங்க, இங்க ஏதோ ஒரு ப்ராப்ளம், கனெக்டிவிட்டி எரர் ஆகுது. ஒரே நிமிஷம் லைன்ல இருங்க, நான் வந்துட்டேங்க. ஒரே நிமிஷம். ஓகே, ஸோ நான் நெட் கனெக்டிவிட்டி போட்டுவிட்டேங்க. 95th கொஸ்டினுக்கு நமக்கு ஆன்சர் என்னங்க, நிமிஷம். Okay, 95th question can answer நமக்கு the physiochemical approach to study the understanding of living organism. First option is the correct answer. Okay, next question. இது introductory partல இருந்து வந்திருக்க கூடிய question note பண்ணிக்கங்க. Next question பார்ப்போம். 96th question. Given below are the two statements. Statement 1 என்ன கொடுத்திருக்காங்கங்க, in the RNA world, RNA is considered the first genetic material evolved to carry out essential life processes. Okay, RNA வேர்ல்ட்ல RNA தான் essential life process கேரி பண்ற genetic material evolve ஆகிருக்கு. Okay, RNA act as genetic material and also as a catalyst for some important biochemical reactions in living system அப்படின்னு கொடுத்திருக்காங்க. Being reactive, RNA is unstable. இது statement 1ங்க. ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 உங்களுக்கு படிக்கும் போதே நீங்க தெரிஞ்சிடணும், நல்லா தரவா படிச்சிருந்தா படிக்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிடணும் ஸ்டேட்மெண்ட் 1 கரெக்டா இருக்கு. எல்லா பாயிண்ட்டுமே RNA பத்தி கரெக்டா கொடுத்துருக்காங்க. ஸ்டேட்மெண்ட் 2, DNA evolved from RNA and is more stable genetic material. Its double helical strand being complementary resists changes by evolving repairing mechanism. இதுவும் கரெக்டா இருக்குங்க. இது படிக்கும் போதே நல்லா நீங்க ரிவைஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவா தெரியும். ஸோ தட் உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் 1 அண்ட் ஸ்டேட்மெண்ட் 2 ரெண்டுமே கரெக்ட். 97th கொஸ்டின். ஸோ எந்த மாதிரியான பேட்டர்ன்ல கொஸ்டின் வருது அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கலாம். டைரக்ட் கொஸ்டின்ங்க 97th. Epiphytes that are growing on mango branches is an example of which of the following அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கமன்சாலிசம் எப்படி சார் கமன்சாலிசம், ஏன் சார் கமன்சாலிசம்? மேங்கோ பிரான்ச் மேல
எபிஃபைட்னா எபினா ஆன், ஃபைட்னா பிளான்ட். ஸோ இன்னொரு பிளான்ட் மேல ஒரு பிளான்ட் வளருது. இந்த பிளான்ட்டுக்கு பிளஸ், மேங்கோ பிளான்ட்டுக்கு நத்திங். ஸோ பிளஸ் 0 அப்படின்னா மேங்கோ பிளான்ட்டுக்கு பாசிட்டிவும் கிடையாது நெகட்டிவும் கிடையாது, எந்த பாதிப்பும் வராது. அப்ப அதை கமென்சாலிசம் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்துங்க, ஸோ ஃப்ரம் த ஸ்டேட்மெண்ட் கிவன் பிலோ சூஸ் த கரெக்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களா. இது வந்து டைம் கன்சியூமிங் கொஸ்டின், 98th கொஸ்டினுங்க. ஸோ இதுல the eukaryotic ribosomes are 80 years and prokaryotic ribosomes are 70 years னு இருக்கு. அது கரெக்ட்டுங்க, கண்டிப்பா கரெக்ட் தான். சாரி, கரெக்ட். அடுத்து each ribosome has 2 subunits, கரெக்ட். The large units, small unit. The 2 subunits of 80 years ribosomes are 60 years and 40 years, while the 70 years are 50 years and 30 years. இதுவும் கரெக்ட்டுங்க. ஸோ 80 இயர்ஸ்க்கு சப்யூனிட் 60 and 40 வரும், 70 இயர்ஸ்க்கு 50 and 30 வரும், ரெண்டுமே கரெக்ட் தான். The 2 subunits of 80 years ribosomes are 60 years 20 years, தப்புங்க. 70 இயர்ஸ்க்கு 50 years 20 years கொடுத்துருக்காங்க, தப்புங்க. சி தான் கரெக்ட்டுங்க. The 2 subunits of 80 years and are 60 years and 30 years கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இது 40 வரணும். 70 இயர்ஸ்ல 50 plus 30 கொடுத்துருக்காங்க. இது கரெக்ட், பட் இது தப்பா இருக்கு. அப்போ ஏபிசி டியும் ஈயும் தப்பு, ஏபிசி ஆர் ட்ரூ. ஸோ 98க்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்டுங்க. ஸோ இந்த மாதிரி நீங்க ஆன்சர் கண்டுபிடிச்சி போயிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு மார்க் 4 நாளா ஆட் ஆகிக்கிட்டே வரும், கான்ஃபிடன்ஸும் பூஸ்டப் ஆகிட்டே வரும் எக்ஸாம்ல. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் எக்ஸிடிவ் கன்சர்வேஷன்? எக்ஸிடிவ் கன்சர்வேஷன்னா என்னங்க? அதோட ஓன் பிளேஸ்ல இல்லாம வேறொரு இடத்துல கொண்டு வந்து வளர்க்கறது தான் நம்ம எக்ஸிடிவ் கன்சர்வேஷன் அப்படிம்போம். அப்போ எக்ஸிடிவ் கன்சர்வேஷன் இவங்க கொடுத்துருக்கிறதுல எது அப்படின்னு பாருங்க, ஜுவாலஜிக்கல் பார்க் அண்ட் பொட்டானிக்கல் கார்டன். ஏன்னா நேஷனல் பார்க் அப்படிங்கிறது இன்சிடியூ, வைல்ட் லைஃப் இன்சிடியூ, வைல்ட் லைஃப் சாங்சுரி. ஜூவும் பொட்டானிக்கல் கார்டனும் தான் எக்ஸிடியூ, ப்ரொடெக்டட் ஏரியாஸ் இன்சிடியூ. இது ஒரு ஈஸியான, ரொம்ப குயிக்கா ஆன்சர் பண்ணக்கூடிய ஒரு கொஸ்டின், இந்த 99th கொஸ்டின்ங்க. தேர்ட் ஆப்ஷன் தான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் 99 பார்த்துருக்கோம். 100. given below are 2 statements. given below are 2 statements னு கொடுத்துருக்காங்களா. இதுல ஸ்டேட்மெண்ட் 1 பாருங்க. the primary source of energy in an ecosystem is solar energy. கரெக்ட். பிரைமரி சோர்ஸ் நமக்கு சோலார் எனர்ஜி தான், ஏன்னா பிளான்ட் அதை யூஸ் பண்ணி தான் போட்டோசிந்தசிஸ் பண்ணுது. அடுத்து the rate of production of organic matter during photosynthesis in an ecosystem is called net primary productivity இருக்கு. ஆக்சுவலி கிராஸ் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி வரணும். அப்ப இது தப்பா இருக்கு. ஸ்டேட்மெண்ட் 1 கரெக்ட், ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் இன்கரெக்ட். அப்போ தேர்ட் ஆப்ஷன் ஆன்சர். இது ஈஸியான கொஸ்டின், ஆனா கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். காரணம் என்ன? ஸ்டேட்மெண்ட் 1 and 2 ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டை பார்த்து ஆன்சர் பண்றதுனால. இப்ப நம்ம மேட்ச் த ஃபாலோயிங் பார்க்க போறோம். ஸோ மேட்ச் த ஃபாலோயிங்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு லெஃப்ட் சைட்ல அந்த டிசார்டர்ஸ் கொடுத்துருக்குறாங்க, ரைட் சைட்ல அதோட சிம்டம்ஸ் கொடுத்துருக்குறாங்க. மேட்ச் லிஸ்ட் 1 வித் லிஸ்ட் 2. ஓகேங்க. இதுல எம்ஃபைசீமா அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு எம்பைசீமாவுக்கு என்ன வருங்க? ரப்சரா என்னன்னு பாருங்க. 101. ஒரே நிமிஷங்க. இந்த மேட்ச் த ஃபாலோயிங்ல வரும்போது ஒரு சில ஆப்ஷன்ஸ் மேட்ச் பண்ணிட்டாலே மீதி ஆட்டோமேட்டிக்கா மேட்ச் ஆகி வந்துடும். அந்த ஒரு டெக்னிக்கை நீங்க பார்த்துக்கணும். ஓகேங்க. ஸோ எம்பைசீமா அப்படிங்கிறது நமக்கு ரெஸ்பிரேட்டரி அதோட ரெஸ்பிரேட்டரி டிசார்டரோட ரிலேட்டடாக இருக்கிறதுனால டேமேஜ்டு அல்வியோலார் வால்ஸ் அண்ட் டிக்ரீஸ்டு ரெஸ்பிரேட்டரி சர்ஃபேஸ். ஸோ எங்க வந்து ரெஸ்பிரேஷனோட இருக்கு, இது மட்டும்தான் ரெஸ்பிரேஷன். ஸோ எம்பைசீமா அதிகமா செயின் ஸ்மோக்கிங் பண்றாங்கல்ல, அதனால வருதுங்க. அடுத்து பி ஆஞ்சினா பெக்டோரிஸ் அப்படிங்கிறது acute chest pain when not enough oxygen is reaching to heart muscle. So அதுதான் ஆன்சருங்க. அடுத்து glomerular nephritis, glomerulonephritis அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும், அது கிட்னி சம்பந்தமானது. அப்ப சிக்கு 4.
அப்புறம் டெட்டனி, ரேபிட் ஸ்பாசம் இன் மசில்ஸ் டியூ டு லோ கால்சியம் இன் பிளட் ஃப்ளூயிட். அப்போ டிக்கு 1. அப்போ இங்க கரெக்டா மேட்ச் ஆயிருக்கிறது யாருங்க? ஃபோர்த் ஆப்ஷன். ஃபோர்த் ஆப்ஷன்ல கரெக்டா மேட்ச் ஆயிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட்ங்க 102வது கேள்வி. நீங்க இதை புக்ல பார்க்கும்போது கரெக்டா இருக்கும். நான் இதுல ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கிறதுனால ஒரு மாதிரி எனக்கு டெக்னிக்கலி இதாகுது. ஓகே, இப்ப பாருங்க, அசஸ் அண்ட் ரீசன். அசஸ் அண்ட் ரீசன்ல நமக்கு நிறைய டவுட் வரும் இல்லையா? அதான். ஓகே, அசஸ் அண்ட் ஏ. One is labeled as an okay. Both wind and water pollinated flowers are not very colorful and do not produce nectar. Correct. Wind pollination, water pollination என்னங்க? abiotic. அங்க கலர்ஃபுல்லா இருக்கணும்னு அவசியம் இல்லை, நெக்டரும் தேவையில்லை. ஸோ அசஸன் கரெக்டா இருக்கு. ரெண்டுமே கரெக்டா இருந்தா தான் கரெக்ட் எக்ஸ்பிளனேஷனா இல்ல நாட் கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன்ங்கிற பிரச்சனை வரும். The flower produce enormous amount of pollen grain in wind and water pollinated flowers. So அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு செகண்ட் ஆப்ஷனும் கரெக்ட் தான். செகண்ட் ஆப்ஷனும் கரெக்ட் தான். wind pollinated, water pollinated நிறைய pollen grains ப்ரொடியூஸ் ஆகும். பட் both wind and water pollinated flowers are not very colorful and do not produce nectar. Why? ஏன் அல்லது பிகாஸ் ஏன் அது கலர்ஃபுல்லா இல்லை, ஏன் அது நெக்டரை ப்ரொடியூஸ் பண்ணல அப்படிங்கிறதுக்கு விளக்கமா ரீசன் இருக்கா? இல்ல. ரீசன் செப்பரேட்டா கரெக்ட் ஆன்சரா இருக்கு. நிறைய போலன் கிரெயினை ப்ரொடியூஸ் பண்ணும், அவ்வளவுதான். ஏன் கலர்ஃபுல்லா இல்ல? ஏன்னா அவங்க பூச்சிகளை அட்ராக்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன் நெக்டார் இல்ல? விண்டும் வாட்டரும் ஏபயாட்டிக், அவங்களுக்கு ரிவார்ட் கொடுக்கணும்னு அவசியம் இல்லைங்கிற மாதிரி இருந்தாதான் கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன். அப்ப அசஸன் ரீசன் ரெண்டுமே கரெக்ட் தான். But reason is not correct explanation of assertion. So the second option. Non-distilled alcoholic beverage produced by yeast அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பீரும் வைனும் தான் நான் டிஸ்டில்டு. விஸ்கி, பிராந்தி, ரம்மெல்லாம் டிஸ்டில்டு, காய்ச்சி வடிக்கிறது மூலயமா அங்க உங்களுக்கு அதிகமான ஆல்கஹால் பர்சன்டேஜை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. டைரக்ட் கொஸ்டின், ஈஸி கொஸ்டின். அப்ப 2025ல ஈஸி கொஸ்டின் இருக்கு, மறந்துடாதீங்க. ஆக்னோமார்பிக் சிம்பல் கொடுத்திருக்காங்க. ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஓகே, பிளஸ் சிம்பல் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஜைகோமார்பிக் நேச்சர் ஆஃப் த ஃப்ளவர் அண்ட் ஜி போட்டு கீழே கோடு போட்டு ஸ்டாண்ட்ஸ் ஃபார் இன்ஃபீரியர் ஓவரின்னு கொடுத்திருக்காங்க. தப்பு. இந்த பிளஸ் போட்டு வட்டம் போட்டா ஆக்டினோமார்பிக் சிம்பல், ஜைகோமார்பிக் கிடையாது. ஜி போட்டு கீழே கோடு போட்டா சுப்பீரியர் ஓவரி, இன்ஃபீரியர் ஓவரி கிடையாது. அப்ப ஸ்டேட்மெண்ட் 1 தப்பு. ஓகேங்க, அடுத்து இன் எ ஃப்ளோரல் ஃபார்முலா பிளஸ் போட்டு வட்டம் போட்டது ஆக்டினோமார்பிக் நேச்சர்னும் அண்ட் ஜி போட்டு கீழே கோடு போட்டுனா சுப்பீரியர் ஓவரின்னு கொடுத்துருக்காங்க. ஸ்டேட்மெண்ட் 2 கரெக்டா இருக்கு. ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் கரெக்ட், இன்கரெக்ட். ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் கரெக்ட். அப்ப ஃபோர்த் ஆப்ஷன் தான் கரெக்ட் ஆன்சருங்க. ஓகே, அடுத்து ஸ்ட்ரெப்டோகைனேஸ் produce bacterium streptokinase produced by bacterium streptococcus is used for. direct question. நல்லா படிச்சிருந்தா removing from streptokinase ஓட function என்ன? removing clots from the blood vessel அப்படின்னு ஈஸியா நீங்க டைரக்டா கண்டுபிடிச்சிடலாம். அப்ப இது வரைக்கும் நம்ம பார்த்ததுலயே 6 கொஸ்டின் டைரக்ட் கொஸ்டின் வந்துருச்சு. நோட் பண்ணுங்க, டைரக்ட் கொஸ்டின்ஸ் எக்ஸாமுக்கு. ஓகே, நான் மென்டில நிறைய டைரக்ட் கொஸ்டின் வைப்பேன். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சார் இவ்வளவு ஈஸியா வைக்கிறீங்க அப்படின்னு புலம்புவாங்க. ஆனா ஆக்சுவல் நீட் எக்ஸாம் முடிச்சுட்டு எஸ் சார் நீங்க சொன்ன மாதிரி டைரக்ட் கொஸ்டின்ஸ்லாம் வந்துருந்துச்சு, ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சும்பாங்க. அதே தான் 2025 பேப்பரை வச்சு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வரேன். அதை சொல்றதுக்கு தான். Which chromosome in human genome has the highest number of genes? இதுவும் டைரக்ட் கொஸ்டின். குரோமோசோம் 1ல தான் ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் ஜீன் இருக்கும். இந்த மாதிரி டைரக்ட் கொஸ்டின்ஸ்லாம் வந்தா கரெக்டா நீங்க ஆன்சர் போட்டுடுங்க. ஓகேங்க, அடுத்து which of the following statement is correct about location of the male frog copulatory pad? so மேல் ஃப்ராகோட காப்புலேட்டரி பேடு இருக்கக்கூடிய ஆக்சுவல் லொகேஷன் இதுவும் நீங்க படிச்சிருந்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டிஜிட் ஆஃப் த 4 limb அப்படிங்கிறத இந்நேரம் நீங்க இப்ப நான் படிக்கும் போதே ஃபோர்த் ஆப்ஷன் கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு உங்க மனசுக்குள்ள சொல்லிட்டு இருந்திருப்பீங்க. 4 limb தான் ஆன்சர், அதுல ஃபர்ஸ்ட் டிஜிட்டுங்க.
இது வந்து மேல் அண்ட் ஃபீமேல டிஸ்டிங்விஷ் பண்ண பிரிச்சு பார்க்க ஹெல்ப் பண்றது. அப்ப ஃப்ராக்ல இருந்து 2 கேள்வி இது வரைக்கும் பார்த்துட்டோம். 108வது கேள்வி, which one of the following phytohormones promotes nutrient mobilization which helps in delay of leaf senescence அப்படின்னு கொடுத்துருக்காங்க. delay of aging, delay of senescence, அது லீஃபா இருந்தா என்ன, ஃப்ரூட்டா இருந்தா என்ன, செனசன்ஸை டிலே பண்ணுதுன்னு வந்துட்டாலே சைட்டோகைனின் தான். செனசன்ஸை டிலே பண்ணுது அப்படின்னு கேட்டுட்டாலே நமக்கு சைட்டோகைனின் தான். அப்ப பிளான்ட் growth ஹார்மோன்ல இருந்து கொஸ்டின் கண்டிப்பா வருது, நோட் பண்ணுங்க. அடுத்து, while trying to find out characteristic of a newly found animal, புதுசா ஒரு அனிமலை கண்டுபிடிச்சிருக்காங்க. A researcher did the histology of adult animal and observed a cavity that with presence of mesodermal tissue towards the body wall, but no mesodermal tissue was observed towards the alimentary canal. பாடி வால ஒட்டி மீசோடெர்மல் டிஷ்யூ இருக்கு, பட் அலிமெண்ட்ரி கனால டுவர்ட்ஸ் அனிமலிட்டி இல்ல. What could be the possible coelom of the animal? So இது application question. நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களா அப்படிங்கறத செக் பண்றது. Towards alimentary canal as well as body wall mesodermal layer இருந்தாதான் நமக்கு அது true coelomate, இல்லனா பொய் pseudo coelomate அப்படின்னு சொல்லுவோம். So second option is the correct answer. 110வது கேள்வி, match the column 1 with column 2. ஓகேங்க, சாரி, list 1 with list 2. ஓகே, ஹெட் அப்படிங்கிறது இது வந்து ஸ்பெர்ம்ங்க. ஸ்பெர்ம் பத்தி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ ஹெட்ல என்ன இருக்கு, மிடில் பீஸ்ல என்ன இருக்கு, ஆக்ரோசோம்ல என்ன இருக்கு, டெய்ல்ல என்ன இருக்கு அப்படிங்கிறது கேள்வி. ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன்ஸ் வந்து பின்னாடி இருக்கு. இப்போ நம்ம இதை இங்க மேட்ச் பண்ணுவோம் டைரக்டா. ஹெட்டுக்கு ஆக்சுவலி ஜெனட்டிக் மெட்டீரியல் ஹெட் ரீஜன்ல தாங்க இருக்கும். அப்போ ஏக்கு 4. ஓகே. அடுத்து மிடில் பீஸ், மிடில் பீஸ்ல மைட்டோகாண்ட்ரியா இருக்கும். அப்ப அங்க இருந்து எனர்ஜி கிடைக்கும், ஏடிபி ப்ரொடக்ஷன் நடக்கும். சி, ஆக்ரோசோம்ல என்சைம்ஸ் இருக்கும், ஓவம் உடச்சுக்கிட்டு உள்ள போறதுக்கான என்சைம். டெய்ல் தான் ஸ்பெர்ம் மொட்டிலிட்டிக்கு ஹெல்ப் பண்ணுது. இதுல டெய்லு ஸ்பெர்ம் மொட்டிலிட்டி அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இதை கண்டுபிடிச்சாலே ஆன்சர் இந்த கொஸ்டினுக்கு நீங்க கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல மட்டும்தான் டிக்கு 2 அப்படின்னு இருக்கு. ஸோ இது போல மேட்ச் த ஃபாலோயிங் குயிக்கா ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கான சான்ஸும் இருக்கு. அடுத்துங்க, given below are the stages in life cycle of pteridophytes. Arrange the following stages in the correct sequence அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நமக்கு prothallus stage, meiosis in spore mother cell, fertilization, formation of archegonia and antheridia in gametophyte, transfer of anthrozoids to the archegonia in the presence of water இருக்கா. இதை நீங்க அரேஞ்ச் பண்ணி கரெக்டான ஆர்டரை கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த இதுல மியாசிஸ் இன் ஸ்போர் மதர் செல், முதல்ல ஸ்போர் மதர் செல்ல மியாசிஸ் நடக்கும். ரெண்டாவது மியாசிஸ் நடந்து ஸ்போர் ப்ரொடியூஸ் ஆகும். ஸ்போர் எங்கேயாவது இருக்குங்களா? இல்லை. ஸ்போர் ஜெர்மினேட் ஆனா கேமிட்டோஃபைட் வரும். டெரிடோஃபைட்ல கேமிட்டோஃபைட் பேரு ப்ரோதாலஸ். அதுக்கடுத்து ப்ரோதாலஸ்ல இருந்து உங்களுக்கு யங் கேமிட்டோஃபைட்ல ஆர்கிகோனியா, ஆந்த்ரிடியா செக்ஸ், அந்த செக்ஸ் ஆர்கன் ஃபார்ம் ஆகும். அப்புறம் ஆர்கிகோனியால இருந்து உங்களுக்கு ஃபீமேல் கேமிட், ஆந்த்ரிடியால இருந்து ஆந்த்ரோசோவைட் ஃபார்ம் ஆகும். அது இவங்க கொடுக்கல. அப்ப ஆந்த்ரோசோவைட்ஸ் டு ஆர்கிகோனியா வாட்டர்ல நீந்தி போகுது, அதுதாங்க. கடைசியா ஃபர்டிலைசேஷன் நடக்கும். அப்போ BADEC ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட் ஆன்சர். இந்த மாதிரி கண்டுபிடி. இது டைம் கன்சியூமிங் கொஸ்டின். ஓகே. கார்டியாக் ஆக்டிவிட்டிஸ் ஆஃப் த ஹார்ட் ஆர் ரெகுலேட்டட் பை. அப்போ இங்க வந்து நமக்கு பாடி ஃப்ளூயிட்ஸ் அண்ட் சர்க்குலேஷன் சாப்டர்ல இருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதை ரெகுலேட் பண்றது யாரு? நோடல் டிஷ்யூ ரெகுலேட் பண்ணும். மோர் தென் ஒன் இவங்க கொடுத்துக்கல. நோடல் டிஷ்யூ ரெகுலேட் பண்ணும். அதுக்கு அடுத்து ஸ்பெஷல் நியூரல் சென்டர் இன் மெடுலா ஆப்ளிங்கேட்டா ரெகுலேட் பண்ணும். அட்ரினல் மெடுலரி ஹார்மோன்ஸ், எஸ், ஃபைட் ஆர் ஃபிளைட் ஹார்மோன் ரெகுலேட் பண்ணும். அதுக்கடுத்து அட்ரினல் கார்டிகல் ஹார்மோன்ஸ் கிடையாது. அப்போ ABC ஒன்லி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். இதெல்லாம் நீங்க ப்ராப்பரா ரிவைஸ் பண்ணீங்கன்னா கரெக்டா ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாங்க.
113வது கேள்வி. நானும் எக்ஸாம்ல உட்காந்து ஸ்டூடெண்ட் மாதிரியே தான் சால்வ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க. 113வது கேள்வி. Which of the following organism cannot fix nitrogen அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நைட்ரஜனை ஃபிக்ஸ் பண்ண முடியாது. அசட்டோபாக்டர் நைட்ரஜனை ஃபிக்ஸ் பண்ணும், ஆஸ்லட்டோரியா நைட்ரஜனை ஃபிக்ஸ் பண்ணும், அதுக்கடுத்து அனபீனா நைட்ரஜனை ஃபிக்ஸ் பண்ணும், வால்வாக்ஸ்ங்கிறது ஒரு கிரீன் ஆல்கே, நாஸ்டாக் ஸோ இங்க பாருங்க, அசட்டோபாக்டர், அனபீனா, ஆஸ்லட்டோரியா, நாஸ்டாக் இதெல்லாம் ப்ளூ கிரீன் ஆல்கே நைட்ரஜனை ஃபிக்ஸ் பண்ணும். வால்வாக்ஸ்ங்கிறது கிரீன் ஆல்கே நைட்ரஜனை ஃபிக்ஸ் பண்ணாது. டி ஒன்லி இஸ் த ஆன்சர். ஈஸி கொஸ்டின் தான், பட் நல்லா படிச்சிருக்கணும். ஆஸ் எ டீச்சர் எனக்கு ஈஸியா தெரியுது, உங்களுக்கு எப்படின்னு தெரியல. ஈஸி தான். ஓகேங்க. given below are the two statements. Transfer RNA, tRNA and ribosomal RNA do not interact with mRNA. தப்பு. tRNA ல ஆன்டிகோடான் இருக்கும், mRNA ல கோடான் இருக்கும். mRNA ஸ்மால் யூனிட் ஆஃப் ரைபோசோம்ல தான் போய் பைண்டே ஆகும். அப்போ இது தப்பு, இன்டராக்ட் பண்ணும். RNA interference takes place in all eukaryotic organisms as a method of cellular defense. கரெக்ட்டுங்க. இது புக் லைன் அப்படியே. அப்போ ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் இன்கரெக்ட், ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் கரெக்ட். இதெல்லாம் ஸ்டேட்மெண்ட் கொஷினா இருந்தாலும் ஈஸியா கண்டுபிடிச்சிட்டு நம்ம மூவ் பண்ணி போயிடலாம். இப்போ டயக்ராம் பேஸ்டு கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ 115வது கொஷின் டயக்ராம் பேஸ்டு கொஷின். In the above represented plasmid, an alien piece of DNA is inserted at ECOR1 region. இந்த ரீஜன்ல சொல்றாங்க. Which of the following strategies will be chosen to select recombinant DNA அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ உங்களுக்கு இந்த இடத்துல ஃபாரின் டிஎன்ஏ, சாரி இங்க பேனா, இந்த இடத்துல ஃபாரின் டிஎன்ஏ வந்து பைண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா பீட்டா கேலக்டோசிடேஸ் என்ன பண்ணிடுங்க, இன்ஆக்டிவ் ஆயிடும். அப்போ ஃபாரின் டிஎன்ஏ பைண்டா இருந்தா பீட்டா கேலக்டோசிடேஸ் இன்ஆக்டிவ் ஆனா ப்ளூ காலனிஸ் ஃபார்ம் ஆகாது. இங்க வந்து ப்ளூவா ஒயிட்டாங்கிறது தான் பீட்டா கேலக்டோசிடேஸ். அப்ப ஆம்பிசிலின் டெட்ராசைக்ளின் அது வராது. அதுக்கடுத்து ப்ளூவா ஒயிட்டாங்கிறது தான் பார்க்கணும். ப்ளூ கலர் வராது, ஏன்னா பீட்டா கேலக்டோசிடேஸ் இன்ஆக்டிவேட் ஆயிரும். ஒயிட் கலர் காலனிஸ் தான் ரீகாம்பினன்ட்டுங்க. ஓகே, ஆம்பிசிலின்லாம் கிடையாது. ஸோ ஒயிட் கலர் காலனிஸ் வந்ததுன்னா ரீகாம்பினேஷன் நடந்திருக்கு. ரீகாம்பினன்ட் காலனிஸை நம்ம ஒயிட் காலனிஸா இருந்தா கண்டுபிடிச்சு எடுத்துக்கலாம். ஓகேங்க. இதுவும் என்சிஆர்டி லைன் தான், புதுசா ஒன்றும் அவங்க கேட்கல. விச் ஆஃப் த ஃபாலோயிங் genetically engineered organism was used by Eli Lilly to prepare human insulin? பார்த்ததும் பாக்டீரியம்னு சொல்லியிருந்தோம், ஈ கோலி. அந்த பாக்டீரியம் யாருங்க? ஈ கோலை. ஓகேங்க. வேற கன்ஃபியூஷனே இதுல வரக்கூடாது. இதெல்லாம் 5 செகண்ட் 3 செகண்ட்ல ஆன்சர் பண்ணிட்டு நீங்க அடுத்த கொஸ்டினுக்கு போகணும். நேம் த கிளாஸ் ஆஃப் என்சைம் தட் யூஸ்வலி கேட்டலைஸ் த ஃபாலோயிங் ரியாக்ஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க என்ன கொடுத்துருக்காங்க, எஸ்ஜி அப்படின்னு ஒரு குரூப் இருக்கு. எஸ்ஜி சப்ஸ்ட்ரேட் ஜி. இங்க சப்ஸ்ட்ரேட்டுக்கு மேல ஹேஸ் சிம்பிள் கொடுத்துருக்காங்க. இப்போ சப்ஸ்ட்ரேட் இங்க இருக்குது, சப்ஸ்ட்ரேட் ஹேஸோட இந்த குரூப் போய் ஜாயிண்ட் ஆகிருக்கு, டிரான்ஸ்ஃபர் ஆஃப் குரூப் நடந்திருக்கு. அப்ப டிரான்ஸ்ஃபரேஸ் என்சைம். இதுவும் ஈஸி தாங்க, ஆனா கொஞ்சம் டைம் எடுக்கும். 116வது கொஸ்டின் மாதிரி கிடையாது, இது கொஞ்சம் டைம் உங்களுக்கு எடுக்க தான் செய்யும். ஓகே, பட் ஈஸியா ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்க. 118வது கேள்வி பார்ப்போம். Find the statement that is not correct with regard to the structure of monocot stem அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது not correct with regard to structure of monocot stem. Not correct. Hypodermis is parenchymatous. இதுதான் not correct, இதுதான் ஆன்சர். Hypodermis is coloncymatous-னு வந்திருக்கணும். ஸோ அப்போ மோனோகாட் ஸ்டெம், சாரி ஸ்க்ளீரன்கைமேட்டஸ்னு வந்திருக்கணும். மோனோகாட் ஸ்டெம்ல ஹைப்போடெர்மிஸ் வந்து ஸ்க்ளீரன்கைமேட்டஸ். அப்போ இது தப்பா இருக்கு. அப்ப தப்பானது தான் அவங்க கேட்கறாங்க, இதுதான் ஆன்சருங்க. வாஸ்குலர் பண்டில் ஸ்கேட்டர்ட் கரெக்ட், வாஸ்குலர் பண்டில்ஸ் ஆர் கன்ஜாயின்ட் க்ளோஸ்ட் கரெக்ட், ஃப்ளோயம் பேரன்கைமா இஸ் அப்சென்ட், இதுவும் கரெக்ட். இந்த கொஸ்டினை நல்லா பார்த்துக்குங்க. இதை ரீஃப்ரேம் பண்ணி 2026 நாளைக்கு எக்ஸாம்ல கேட்கறாங்க. எப்படி கொஸ்டின் கேட்டாலும் கரெக்டா ஆன்சர் பண்ணும். 118 நோட் பண்ணுங்க. The correct sequence of events in the life cycle of bryophytes.
இந்த மாதிரி கேள்வி கேட்கும்போது ஸ்டூடெண்ட்ஸ் டிஃபிகல்ட்டா ஃபீல் பண்றாங்க. நீட் 2025 டிஃபிகல்ட் ஆக்குனது இந்த டெரிடோஃபைட்ல இதே மாதிரி ஒரு கொஸ்டின் ஆர்டரா அரேஞ்ச் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. இங்கேயும் இதே போல ஆர்டரா அரேஞ்ச் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. டைம் கன்சியூமிங் தான், பட் உங்களுக்கு இதுதான் டிஃபிகல்ட் ஆக்குன எக்ஸாமை டிஃபிகல்ட் ஆக்குன கொஸ்டின் டைப்ல இதெல்லாம் ஒரு டைப்புங்க. ஓகே, இப்போ fusion of anthrozoites with a கொடுத்துருக்காங்க. attachment of gametophyte to the substrate. gametophyte வந்து substrateத்தோட போய் attach பண்றது கொடுத்துருக்காங்க. reduction division to produce haploid spore கொடுத்துருக்காங்க. formation of sporophyte கொடுத்துருக்காங்க. release of anthrozoites in water கொடுத்துருக்காங்க. இதை கரெக்டா அரேஞ்ச் பண்ணணும். attachment of gametophyte to the substratum. so gametophyte தான் மெயின் பிளான்ட் பாடி ஆஃப் த பிரையோஃபைட். அப்ப அதுதான் ஃபர்ஸ்ட் வரும். ஓகேங்க. செகண்ட் ரிலீஸ் ஆஃப் ஆந்த்ரோசோவைட். கேமெட்டோஃபைட்ல இருந்து ஆந்த்ரோசோவைட்ஸ் ரிலீஸ் ஆகிறது வரும். தேர்டு ஆந்த்ரோசோவைட்ஸ் எக்கோட போய் ஃபியூஸ் ஆகணும். ஃபோர்த்து ஃபார்மேஷன் ஆஃப் ஸ்போரோஃபைட். ஓகே. Fifth, reduction division to produce haploid spore. ஏன்னா ஸ்போரோஃபைட் டிப்ளாய்ட்னா அதை ரிடக்ஷன் டிவிஷன் இருந்து ஹேப்ளாய்ட் ஸ்போர்ஸ் ஃபார்ம் ஆகும். அப்போ BEADCங்க தேர்ட் ஆப்ஷன் ஆன்சர். ஓகே, இதெல்லாம் நல்லா ரிவைஸ் பண்ணிட்டு போனீங்கன்னா கரெக்டா ஆன்சர் பண்ணிடலாம், பயப்பட தேவையில்லை. விச் ஆர் கரெக்ட்? இவங்க கொடுத்துருக்கிறதுல எதெல்லாம் கரெக்ட் அப்படின்னு கண்டுபிடிக்க போறீங்க. கம்ப்யூட்டர் டோமோகிராஃபி அண்ட் மேக்னெட்டிக் ரெசனன்ஸ் இமேஜிங் டிடெக்ட் கேன்சர் ஆஃப் இன்டர்னல் ஆர்கன்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏ கரெக்டுங்க. இது வந்து நமக்கு இருக்கு புக்ல. அடுத்து, கீமோதெரபியூட்டிக் ட்ரக்ஸ் ஆர் யூஸ்டு டு கில் நான் கேன்சரஸ் செல்ஸ். ஆக்சுவலி கீமோதெரபியூட்டிக் ட்ரக்ஸ் அப்படிங்கிறது கேன்சரஸ் செல்ஸ் தான் கில் பண்ணும். அடுத்து, ஆல்ஃபா இன்டர்ஃபரன்ஸ் ஆக்டிவேட் த கேன்சர் பேஷண்ட் இம்யூன் சிஸ்டம் அண்ட் ஹெல்ப்ஸ் இன் டெஸ்ட்ராயிங் த டியூமர். கரெக்டுங்க. கீமோதெரபியூட்டிக் ட்ரக்ஸ் ஆர் பயாலஜிக்கல் ரெஸ்பான்ஸ் மாடிஃபையர். தப்பு, மாடிஃபை எல்லாம் பண்ணாதுங்க. பயாலஜிக்கல் ரெஸ்பான்ஸை மாடிஃபை பண்ணாது. இன் த கேஸ் ஆஃப் லுக்கீமியா த பிளட் செல்ஸ் கவுண்ட்ஸ் ஆர் டிக்ரீஸ்ட். ஆக்சுவலி ஒயிட் பிளட் செல்ஸ் எக்கச்சக்கமா இன்க்ரீஸ் ஆயிடும். அப்ப இதுவும் தப்பு. அப்ப ஏ அண்ட் சி ஒன்லிங்கிறது ஆன்சருங்க. கரெக்ட். ஸோ இந்த நீங்க அது ரிவிஷன் தரவா பண்ணியிருந்தா கரெக்டா ஆன்சர் பண்ணிருப்பீங்க. ஓகே, இப்போ match the list 1 with list 2 கொடுத்திருக்காங்க. சென்ட்ரோமியர். சென்ட்ரோமியர் அப்படிங்கிறது நமக்கு செல் டிவிஷனுக்கு ஹெல்ப் பண்றது இல்லைங்களா? செல் டிவிஷனுக்கு ஹெல்ப் பண்றது. ஓகே. சிலியம் அப்படிங்கிறது சிலியாவோட சிங்குலர் தான் சிலியம். செல் மூவ்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த நம்மளோட ட்ரக்கியால இருக்கும், நம்மளோட அலிமெண்ட்ரி கனால்லாம் சிலியா இருக்குங்க மூவ்மெண்ட். அந்த ஓவம் மூவ் பண்ணி வரதுக்கலாம். ஃபிலோப்பியன் டியூப் அந்த ரீஜன்லாம் நமக்கு இருக்கும். மூவ்மெண்ட் ஆஃப் ஓவம்க்கு ஹெல்ப் பண்ணும். அடுத்து, கிறிஸ்டே அப்படிங்கிறது மைட்டோகாண்ட்ரியால இருக்க ஃபிங்கர் லைக் இன்வேஜினேஷன் உள்நோக்கி, இன்னர் மெம்பரேன் ஆஃப் மைட்டோகாண்ட்ரியா உள்நோக்கி இருக்கும். செல் மெம்பரேன் அப்படிங்கிறது பாஸ்போலிபிட் பைலேயர். சூப்பருங்க, ஈஸியா கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் நம்ம 122 கொஸ்டின் கடகடகடன் பார்த்துட்டு இருக்கோம் வித்தவுட் வேஸ்டிங் டைம். 122 கொஸ்டின் அப்படின்னு பார்க்கும்போது மேட்ச் த காலம். மேட்ச்னாலே ஒரு பயம் வந்துடும், பட் கொஞ்சம் நிதானமா பார்த்தீங்கன்னா ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். குளோரோஃபில் ஏ ஓட கலர், குளோரோஃபில் ஏ ப்ளூ கிரீனா இருக்குங்க. ப்ளூ கிரீனா தான் இருக்கும். எஸ். அடுத்து, குளோரோஃபில் பி yellow கிரீனா இருக்கும். ஓகே. xanthophylls yellow கலர். xanthophylls yellow கலர்னு கண்டுபிடிச்சிட்டீங்கனாலே சூப்பருங்க. கெரோட்டினாய்டு yellow ஆரஞ்சு. அப்போ உங்களுக்கு செகண்ட் ஆப்ஷன்ல அந்த ஆன்சர் இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட், ஃபைண்ட் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். 123rd question. Find the correct statements. In human pregnancy, the major organ system are formed at the end of 12 weeks. இது கரெக்டா இருக்குதுங்க. In human pregnancy, the major organ system are formed at the end of 8 weeks. ஃபர்ஸ்ட் ஆப்ஷனுக்கு செகண்ட் ஆப்ஷன் தப்பா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட்னு நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா செகண்ட் ஆப்ஷன் தப்புன்னு கரெக்டா கண்டுபிடிச்சிடலாம். சி,
In human pregnancy, heart is formed after 1 month of gestation. Correctங்க. In human pregnancy, limbs and digits develops by the end of 2nd month. Correctங்க. In human pregnancy, the appearance of hair usually observed in 5th month. Correctங்க. அப்ப A, C, D, E இந்த 4 ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். இதுவும் நீங்க தெளிவா படிச்சிருந்தா டக்குன்னு ஆன்சர் பண்ணிடலாம். இல்லைன்னா கண்டிப்பா நான் உங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன். இது டைம் கன்சியூமிங் கொஸ்டின் தான். அடுத்துங்க 124th கொஸ்டின். In the seed of cereals, cerealsனா மோனோகாட்டுங்க. சீரியல்னாலே மோனோகாட். The outer covering of endosperm separates the embryo by protein rich layer. கண்ணை மூடிட்டு சொல்லணும் அலியூரான் லேயர். இது ஒரு தடவை கேட்டிருந்தாங்க. அலியூரான் லேயரோட பிளாய்டு என்னன்னு நீட்ல ட்ரிப்ளாய்டு. அப்போ பழைய கொஸ்டினை படிச்சாலே அலியூரான் லேயர் பத்தி தெளிவா படிச்சீங்கனாலே அலியூரான் லேயர்ல எப்படி கொஸ்டின் கேட்டாலும் ஆன்சர் பண்ணிடலாம். இதுக்கு தான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை படிங்கன்னு சொல்றது. ஓகேங்க. 125th கொஸ்டின். ஸோ இதுல which of the following diagram is correct with regard to the proximal and distal tubule of nephron அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுல வந்து அந்த பைகார்பனேட் வெளியே போறது, புரோட்டான் உள்ள வருது, அந்த மாதிரிங்க. சோடியம் குளோரைட் வெளியே போறது, சோடியம். இதுல P stands for proximal, D stands for distal. இதுல பாருங்க, இந்த மூணு பார்த்துக்கங்க, இந்த மூணு பாருங்க. ஸோ பைகார்பனேட்ஸ் வெளியே போகுது, H2O NaCl. இங்க H2O NaCl பைகார்பனேட், இங்க H plus NH3 K plus H. இந்த செகண்ட் ஆப்ஷன் கரெக்டா இருக்குதுங்க. டயக்ராம் பார்த்ததும் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. இதை தியரிட்டிக்கலா சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் உங்களுக்கு கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்க. 126 இது கொஞ்சம் டிஃபிகல்ட் கொஸ்டின் தான். 125th கொஸ்டின். 126th கொஸ்டின் ஈஸி கொஸ்டின் என்னை பொறுத்த வரைக்கும். இதுல ஐடென்டிஃபை த பார்ட் ஆஃப் பயோரியாக்டர் which is used as a foam breaker from the given figure. foamனா நொர, மேல அடையா நொரையா வரும், அதை பிரேக் பண்றது C தான். பார்த்ததுமே ஆன்சர் கண்டுபிடிச்சு போட்டுட்டு ஈஸியா மார்க் அல்வா மாதிரி 126 வாங்கிட்டு போயிடலாம். ஓகே. 126th கொஸ்டினுக்கு 127ங்க. given below are two statements. given below are two statements. Assess and reason. Assassin, a typical unfertilized angiosperm embryo sac at maturity is 8 nucleate, 7 celled. Correct. 7 celled and 8 nucleate. ஓகேங்களா? கரெக்டா இருக்கு. The egg apparatus has two polar nuclei. In the light of the above statement, choose the correct answer from the option given below அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எக் apparatus இங்கதான் விஷயமே. இதை பார்த்ததுமே என்ன நினைச்சு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணின தப்பு இந்த 127th கொஸ்டின்ல போத் அசஸ் அண்ட் ரீசன் ஆர் கரெக்ட்னு ஆன்சர் பண்ணிட்டு வந்தாங்க. ரீசன் இஸ் நாட் கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் செகண்ட் ஆப்ஷன் போட்டாங்க. ஆனா தேர்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட் ஆன்சர். எப்படின்னு சொல்றேன். இங்க பாருங்க, எக் apparatusங்கிறது என்னங்க? ஒரு எக் செல், 2 சினர்ஜி. எம்ப்ரியோ சாக் இப்படி இருக்கும், ஒரு எக் செல், 2 சினர்ஜிட்ஸ். இதுல எங்க போலார் நியூக்ளியை இருக்கு? சென்ட்ரல் செல்ல தான் 2 போலார் நியூக்ளியை இருக்கு. ஸோ இங்க சென்ட்ரல் செல்னு வந்திருந்தா இது கரெக்ட். எக் apparatusனு வரும்போது இது தப்பா போயிடுது. அப்ப ரீசன் இஸ் ஃபால்ஸ், அசஸன் இஸ் ட்ரூ. இந்த மாதிரி கொஞ்சம் பொறுமையா படிச்சு பார்த்தா ஆன்சர் பண்ணும். அவசரமா ஆன்சர் பண்ண நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் தப்பா ஆன்சர் பண்ணிட்டு வந்தாங்க. 128th question. A specialized membranous structure in a prokaryotic cell which helps in cell wall formation, DNA replication and respiration. எங்க ப்ரோகேரியாட்ல மீசோசோம். பார்த்ததும் கரெக்டா ஆன்சர் பண்ணிடலாம். மீசோசோம்ங்க. இது நிறைய பேர் 100% கரெக்டா ஆன்சர் பண்ணிட்டாங்க. நிறைய பேர் ஆன்சர் பண்ணாங்க. 99.9% of the students கரெக்டா ஆன்சர் பண்ணிட்டாங்க. Which of the following are the post-transcriptional events in eukaryotic cell? So eukaryotic cellல அதாவது டிரான்ஸ்கிரிப்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் வரக்கூடிய அந்த ஈவெண்ட் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. டிரான்ஸ்போர்ட் ஆஃப் ப்ரீ mRNA டு சைட்டோபிளாசம் prior to splicing.
எம்ஆர்என்ஏ மெச்சூர் எம்ஆர்என்ஏ மட்டும்தான் ஸ்ப்ளைசிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வரும். அப்போ இது தப்பு. ரிமூவல் ஆஃப் இன்ட்ரான்ஸ் அண்ட் ஜாயினிங் ஆஃப் எக்ஸான்ஸ் இது வந்து போஸ்ட் டிரான்ஸ்கிரிப்ஷனல் கிடையாது. ஓகேங்களா? இல்லை ஆமா, ரிமூவல் ஆஃப் இது வந்து ப்ராசஸிங். ஓகேங்களா? ஓகேங்க, இது உண்டுங்க. ஸ்ப்ளைசிங் டிரான்ஸ்கிரிப்ஷன் முடிஞ்சதும் தான் வரும். டிரான்ஸ்கிரிப்ஷன் முடிஞ்சதும் ஹெச்என்ஆர்என்ஏ எம்ஆர்என்ஏவா மாறுறது தான் போஸ்ட் டிரான்ஸ்கிரிப்ஷனல். இது கரெக்டுங்க, பி உண்டு. அதுக்கடுத்து அடிஷன் ஆஃப் மெத்தில் குரூப் அட் 5' end ஆஃப் ஹெச்என்ஆர்என்ஏ இது உண்டு. அதுக்கடுத்து அடிஷன் ஆஃப் அடினைன் ரெசிடியூ அட் 3' end ஆஃப் ஹெச்என்ஆர்என்ஏ இது உண்டுங்க. பேஸ் பேரிங் ஆஃப் 2 காம்ப்ளிமெண்டரி ஆர்என்ஏ முடிஞ்சிச்சு. ஆர்என்ஏங்கிறது சிங்கிள் ஸ்டாண்டர்டாக தான் இருக்கும். அப்போ பிசிஇ ஒன்லி, சாரி பிசிடி ஒன்லி, இ கிடையாது, பிசிடி ஒன்லி. செகண்ட் ஆப்ஷனுங்க. 130வது கேள்வி. வாட் இஸ் த பேட்டர்ன் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் ஃபார் பாலிஜீனிக் ட்ரைட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பாலிஜீனிக் ஒரு கேரக்டரை செவரல் ஜீன் கண்ட்ரோல் பண்றது. மெண்டலியன் இன்ஹெரிட்டன்ஸ் பேட்டர்ன், நான் மெண்டலியன் இன்ஹெரிட்டன்ஸ் பேட்டர்ன், autosomal dominant pattern, X-linked recessive inheritance pattern. நான் மெண்டலியன்ங்க. இது மெண்டலியன் பேட்டர்ன் கிடையாது பாலிஜீனிக் அப்படிங்கிறது. இல்லை, எக்ஸப்ஷன் டு மெண்டலியன் பேட்டர்ன். 131வது கேள்வி. Which of the following enzyme contains heme as the prosthetic group அப்படின்னு கேட்டிருக்காங்க. பார்த்ததும் கண்டுபிடிச்சிடணும். இவங்க கொடுத்துருக்கிறதுல கேட்டலேஸ், இவங்க கொடுத்துருக்கிறதுல கேட்டலேஸ் என்சைம்ல ஹீம் வந்து ப்ராஸ்தட்டிக் குரூப்பா இருக்கும். அடுத்துங்க, ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் கேரக்டரிஸ்டிக்ஸ் ரெப்ரசன்ட்ஸ் ஏ கிங்டம் ப்ரப்போஸ்ட் பை விட்டேக்கர். அரேஞ்ச் த ஃபாலோயிங் இன் இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் பாடி ஆர்கனைசேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்க அரேஞ்ச் பண்ணணும். எப்படி அரேஞ்ச் பண்றது அப்படிங்கிறத பார்ப்போம். 132 கொஸ்டின். ஒரு நிமிஷம். So multicellular heterotrophs with cell wall made up of chitin. அதாவது heterotrophs with tissue organ system level of body organization. Prokaryotes with cell wall made up of polysaccharide and amino acid. மோனிரா தானுங்க ஃபர்ஸ்ட் கிங்டம். அதை வச்சு சி தான் ஃபர்ஸ்ட் வரணுங்க. மோனிரா தான் ஃபர்ஸ்ட் கிங்டம். அதுக்கடுத்து யூகேரியாட்ஸ் வித் செல்லுலார் பாடி யூனிசெல்லுலார் ஆர்கனைசேஷன், அதாவது மோனிராவுக்கு அப்புறம் புரோட்டிஸ்டா வருங்க. புரோட்டிஸ்டாவை குறிக்கிறது ஈங்க. அதுக்கடுத்து ஃபங்கை வரணும். கைட்டின் தான் ஃபங்கையை குறிக்குது, அப்போ ஏங்க. அந்த 5 கிங்டம் சிஸ்டம்ங்க. 5 கிங்டம் ஆஃப் சிஸ்டம் ஆஃப் கிளாசிபிகேஷன்ல ஃபர்ஸ்ட் மோனிரா, செகண்ட் புரோட்டோசோவா, அந்த புரோட்டிஸ்டா வரும். புரோட்டோசோவா வரக்கூடிய புரோட்டிஸ்டா வரும். மூணாவது ஃபங்கை வரும். நாலாவது பிளான்ட் கிங்டம் வரணும். பிளான்ட் கிங்டம் எங்க இருக்குன்னு பாருங்க. யூகேரியோட்டிக் ஆட்டோட்ராப்ஸ் இருக்கு, இது பிளான்ட் கிங்டம். அதுக்கடுத்து அனிமல் கிங்டம் வரணும். அஞ்சாவதா ஹெட்ரோட்ராப்ஸ் வித் டிஷ்யூ ஆர்கன் அண்ட் ஆர்கன் சிஸ்டம் லெவல். ஸோ அந்த 5 கிங்டத்தை அப்படியே அரேஞ்ச் பண்ணி நம்ம சொல்லணும். அப்ப சிஇ ஏ டி பி, அப்ப எங்க இருக்குது நமக்கு ஆப்ஷன்? செகண்ட் ஆப்ஷன்ல இருக்குது. இந்த மாதிரி நீங்க இதுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கணும். Who is known as the father of ecology in India? So இந்தியாவோட ஃபாதர் ஆஃப் ecology யாரு அப்படின்னு பார்த்தா ராம்தியோ மிஸ்ராங்க. ராம்தியோ மிஸ்ரா. இதுவும் இன்ட்ரோடக்டரி பார்ட்ல இருக்குன்னு நினைக்கிறேன், பார்த்துக்குங்க. ஓகே, அடுத்து மேட்ச் த லிஸ்ட் 1 with list 2. ஆல்ஃப்ரெட் ஹெர்ஷி அண்ட் மார்த்தா சேஸ், இவங்க வந்து டிஎன்ஏ தான் ஜெனட்டிக் மெட்டீரியல் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணாங்க. ஹெர்ஷி அண்ட் சேஸ் 2024லயும் இந்த கொஸ்டின் வந்துருந்துச்சுங்க, பட் டைரக்டா வந்துருந்துச்சு. அடுத்து யூ குரோமேட்டின், இது ஈஸிங்க. யூ குரோமேட்டின் அப்படிங்கிறது லூஸ்லி பேக்டு அண்ட் லைட் ஸ்டெயின்டு. ஓகேங்களா? ஃப்ரெட்ரிக் கிரிஃபித் ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் நிமோனியால ரிசர்ச் பண்ணாரு. ஹெட்ரோக்ரோமேட்டின் டென்ஸ்லி பேக்டு அண்ட் டார்க் ஸ்டெயின்டு.
அப்போ டிக்கு 2ன்னு கண்டுபிடிச்சிருந்தாலே ஆன்சரை நீங்க கண்டுபிடிச்சிருக்கலாம். ஓகே, 135வது கேள்விக்கு போவோம் கடகடான்னு. நியோபிளாஸ்டிக் கேரக்டர்ஸ் ஆஃப் செல்ஸ் ரெஃபர்ஸ் டு. A mass of proliferating cell, correct. அதுக்கடுத்து rapid growth of cell, correct. Invasion and damage to the surrounding tissue, correct. Those confined to original location, தப்புங்க. அப்ப A, B, C, 1ங்கிறது ஆன்சர். நியோபிளாஸ்டிக் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் செல். ஓகேங்க. நெக்ஸ்ட் 136வது கேள்விக்கு போலாம். Statement 1. The DNA fragments extracted from the gel electrophoresis can be used to construction of recombinant DNA. DNA fragments extracted from gel electrophoresis can be correct. Recombinant DNA க்கு அதை யூஸ் பண்ணுவாங்க நியூ DNA உருவாக்க. Small size DNA fragments are observed near anode while larger fragments are found near the wells in agarose gel. வெல்ஸ்ங்கிறது என்னங்க, இந்த ஜெல் எலக்ட்ரோஃபோரசிஸ் இப்படி இருக்குன்னா ஆனோடு இங்கே இருக்கும், கேத்தோடு இங்கே இருக்கும், வெல்ஸ் இங்கே இருக்கும். ஸோ ஸ்மாலர் ஃப்ராக்மெண்ட்ஸ் ஃபார்தர் மூவ் ஆகி ஆனோடு பக்கத்தில் போய் இருக்கும். வெல்ஸ் பக்கத்தில் உங்களுக்கு லார்ஜர் செக்மெண்ட்ஸ் இருக்கும். ரெண்டுமே கரெக்ட். போத் ஸ்டேட்மெண்ட் 1 and 2 ஆர் கரெக்டுங்க. 137 பார்ப்போம். மேட்ச் த ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க. அடினோசைன் அப்படிங்கிறது ஒரு நியூக்ளியோசைடை ரெப்ரசன்ட் பண்ணுது. அடினைலிக் ஆசிட்ங்கிறது நியூக்ளியோடைடை ரெப்ரசன்ட் பண்ணுது. அடினைன் அப்படிங்கிறது ஒரு நைட்ரஜன் பேஸை ரெப்ரசன்ட் பண்ணுது. அலனைன் இஸ் அமினோ ஆசிட். அப்போ ஆப்ஷன் 3 கரெக்டா இருக்கு. ஓகேங்க. 138. Consider the following அப்படின்னு கொடுத்துருக்காங்க. The reductive division for human female gametogenesis starts earlier than that of the male gametogenesis அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட்ல எதெல்லாம் கரெக்ட் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இது கரெக்டுங்க. ஏங்கிறது கரெக்ட். ஃபீமேலுக்கு எம்ப்ரியானிக் ஸ்டேஜ்லேயே ஆரம்பிச்சிருங்க. ஓகே. பி. The gap between first meiotic division and the second meiotic division is much shorter for males compared to females. Males-க்கு female compare பண்ணும்போது shorter. இதுவும் கரெக்ட்டுங்க. The first polar body is associated with formation of the primary oocyte. தப்புங்க. luteinizing hormone surge leads to இது தப்பு தாங்க. அதாவது 2 தான் கரெக்டா இருக்கும். முதல் 2 கரெக்ட்னு கண்டுபிடிச்சிட்டா அதை ஆன்சர் போட்டுட்டு ஸ்மார்ட்டா அடுத்த கொஸ்டினுக்கு நீங்க போயிடலாம். All living members of கிளாஸ் சைக்ளோஸ்டோமேட்டா ஆர். சைக்ளோஸ்டோமேட்டால இருக்கக்கூடிய லிவிங் மெம்பர்ஸ் எல்லாமே எக்டோ பாரசைட்டுங்கிறது ரிவிஷன் ப்ராப்பரா பண்ணியிருந்தா கரெக்டா குயிக்கா ஆன்சர் பண்ணிட்டு போயிடலாம். 144. சைக்ளோஸ்டோமேட்டால இருக்கிறது எல்லாமே எக்டோ பாரசைட்ஸ், இன்னொருத்தவங்க மேல ஒட்டிக்கிட்டு பாரசைட்டிக்கா இருப்பாங்க. இப்போ இங்க அசன் ரீசன். The primary function of Golgi apparatus is to package the materials made by endoplasmic reticulum and deliver it to intracellular targets and outside the cell. இது கரெக்ட்டுங்க. Vesicles containing materials made by the endoplasmic reticulum fuse with the cis phase of Golgi apparatus and they are modified and released from the trans phase of Golgi apparatus அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இது எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஏன் உள்ள எப்படி உள்ள வந்துட்டு வெளியே போகுதுங்கிறத இது எக்ஸ்பிளைன் பண்ணுது. அப்ப அசன் ரீசன் ரெண்டுமே கரெக்ட். ரீசன் இஸ் கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் அசன். 140க்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். அடுத்து 141. இன்னும் ஒரு 40 கொஸ்டின் தாங்க. கடகடன் பார்த்தரலாம். உங்க டைமை வேஸ்ட் பண்ணாம கடைசி நாள் இது, நாளைக்கு எக்ஸாம். ஓகே. ஸ்கியூட்டல்லம் அப்படிங்கிறது என்ன? கார்டிடன் ஆஃப் மோனோகாட்டுக்கு பேர் தான் ஸ்கியூட்டல்லம். நான் அல்புமினஸ். ஏக்கு 2னாலே 2 ஆப்ஷன் நீங்க என்ன ரிஜெக்ட் பண்ணிருக்கலாம். ஒன்னு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அல்லது 4th ஆப்ஷன் தான் ஆன்சருங்க. ஓகே. நான் அல்புமினஸ் சீட்ஸ் கிரவுண்ட் நட். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த டைகாட் எக்ஸ் அல்புமினஸ் ஆர் நான் அல்புமினஸ் சீட்ஸ். சீட்ல எண்டோஸ்பர்ம் இருக்காது. அப்போ பிக்கு 3 ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தாங்க. ஏபி பிளாஸ்ட் அப்படிங்கிறது
rudimentary cotyledon. Perisperm அப்படிங்கிறது persistent nucellus. ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் ஆன்சர். அதாவது சீட்ல நியூசெல்லஸ் இருந்தா persistent nucellus சொல்லுவோம், பெரிஸ்பர்மஸ் சீட் அப்படிம்போம். அடுத்து ஒரு அசஸ் ரீசன் கொஸ்டின். Assassin, all vertebrates are chordates, but all chordates are not vertebrate. Correct. Reason, the members of subphylum Vertebrata possess notochord during the embryonic period. The notochord is replaced by cartilaginous or bony vertebral column in adult. All vertebrates are chordates. இது explain பண்ணிருக்கு. அப்போ both assassin and reason are correct, and reason is correct explanation of assassin அப்படிங்கிறது answer. பார்த்தீங்கன்னா all vertebrates are chordate, but all chordates are not vertebrate because அப்படின்னு போடுங்க. ஏன் all vertebrates are chordate? The members of subphylum Vertebrata possess notochord. அது கரெக்டா இருக்குது, அதனாலங்க. 143வது கேள்வி. ஐடென்டிஃபை த ஸ்டேட்மெண்ட் தட் இஸ் நாட் கரெக்ட். அப்போ 3 கரெக்டா இருக்கும். அப்படியே போற போக்குல கரெக்டா இருக்கிறத கண்டுபிடிச்சிட்டோம்னா ஆன்சர் போட்டுறாதீங்க, தப்பா இருக்கிறது தான் ஆன்சர். Each antibody has 2 light and 2 heavy chain. Correct. 2 light 2 heavy chain இருக்கும் antibody ஒவ்வொரு ஆன்டிபாடிலையும். கரெக்ட். Y ஷேப்ல இருக்கும் இல்லைங்களா? The heavy and light chains are held together by disulfide bond. Correct. Antigen binding site is located at C-terminal region of antibody molecule. இது தாங்க தப்பு. Constant region of heavy and light chain are located at C-terminus. இது கரெக்ட். So third option தான் not correct. ஆன்டிபாடி பத்தின ஸ்டேட்மெண்ட்ல. ஓகே, 144வது கேள்வி. Silencing of specific mRNA is possible via RNA interference because of complementary double-stranded RNA. இது வந்து RNA interferenceல படிச்சிருப்போம். Complementary double-stranded RNA. Inhibitory வராது, tRNA வராது, ssRNA வராது, double-stranded RNA வருங்க. 145th question. Genes capital R and capital Y follow independent assortment. If capital R, capital R, capital Y produce round yellow seeds and smaller small y, small y wrinkled seeds produce பண்ணா, what will be the phenotypic ratio of F ஆட கன்றாவி? இவ்வளோ ஈஸியான கொஸ்டின்ங்க. 9:3:3:1ங்க. 9:3:3:1. டைஹைபிரிட் ரேஷியோ கேட்குறான், அவ்வளவுதான். வேணும்னே படிக்க வச்சு டயத்தை இழுக்கக்கூடிய டாக்டிக் அது. ஓகே, histones are enriched with lysine and arginine. தூக்கத்துல எழுப்பி கேட்டாலும் நீங்க இதை சொல்லணும். ஓகே, 147. The first menstruation is called. First menstruation, இதுவும் தூக்கத்துல எழுப்பி கேட்டாலும் சொல்லணும். மெனார்கே. மெனோபாஸ்ங்கிறது கடைசி அந்த 50 வயசு அந்த சமயத்துல ஸ்டாப் ஆகிறது. ஓகே, கடகடன் இதெல்லாம் ஈஸி கொஸ்டினுங்க. ஓகே, மேட்ச் லிஸ்ட் 1 with list 2. 148வது கேள்வி. ஹார்ட் அட்ரினாட்ரியூட்டிக் ஃபேக்டர் இதெல்லாம் வந்து ஹார்மோன்ஸ் எந்தெந்த ஆர்கன்ஸ்ல சுரக்கும் அப்படிங்கிறது. ஓகேங்க, கிட்னி எரித்ரோபாய்டின், gastrointestinal tracts secretin, adrenal cortex aldosterone. Fourth option ஆன்சருங்க. 149வது கேள்வி மேலையா இருக்கு. ஓகே, the protein portion of the enzyme is called. தூக்கத்துல எழுப்பி கேட்டாலும் சொல்லணும் அப்போ enzyme. Protein part of the enzyme is called அப்போ enzyme. Easy questionங்க. ஓகே, which of the following is the unit of productivity of an ecosystem? இது வந்து நம்ம அந்த ஈகாலஜி சாப்டர்ல படிக்கிறது. கிலோ கேலரிஸ் பர் ஸ்கொயர் மீட்டர் பர் இயர். ஓகேங்களா? சரிங்க, ஃபோர்த் ஆப்ஷன் தான் ஆன்சர். 151. Sweet potato and potato represents a certain type of evolution. Select the correct combination of terms to explain the evolution அப்படின்னு கொடுத்துருக்காங்க. Analogy, convergent. Analogyனா என்ன? ஆரிஜின் டிஃப்ரெண்ட்டுங்க. ஸ்வீட் பொட்டேட்டோங்கிறது ரூட், பொட்டேட்டோங்கிறது ஸ்டெம், ஃபங்க்ஷன் ஒன்று தான். ஸோ அனலாகி, கன்வர்ஜென்ட். With the help of the given pedigree, find out the probability for the
birth of a child having no disease and being a carrier in F3 generation has the disease mutation in one allele, அதான் கேரியரா இருப்பாங்க. ஸோ இந்த 152 கொஷின் தனியாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். 1/4 ஆன்சர் வருங்க. 1/4 ஆன்சர் வரும். இது நம்ம ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியும் வீடியோ போட்டிருக்கோம் ஒரு ஷார்ட்ஸு, அதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா? 1/4 தான் ஆன்சருங்க இதுக்கு. 153 அசஸ் அண்ட் ரீசன் கொடுத்துருக்காங்க. Cells of the tapetum possess dense cytoplasm and generally have more than one nucleus. இது கரெக்ட். tapetum இந்த மைக்ரோஸ்போராஞ்சியத்துல வால் லேயர்ல வருதுங்க. Reason: presence of more than one nucleus in the tapetum increases the efficiency of nourishing the developing microspore mother cell. இதுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை. ஓகேங்களா? அப்போ அசஸன் கரெக்ட், ரீசன் ஃபால்ஸுங்க. அதாவது presence of more than one nucleus in tapetum increases efficiency of nourishingங்கிறது தப்பு. ஆக்சுவலி அதுல வந்து டென்ஸ் சைட்டோபிளாசம் தான் அதிகமான நரிஷ்மெண்ட்டை கொடுக்குது. அப்ப இது தப்பாயிடுது. அசஸன் ட்ரூ, ரீசன் இஸ் ஃபால்ஸுங்க. 154th கொஸ்டின் பார்க்கலாம். How many meiotic and mitotic division need to occur for development of mature female gametophyte from the megaspore mother cell in an angiosperm plant? 1 meiosis, 3 mitosis. மைக்ரோஸ்போர் மதர் செல் இருக்கு அப்படின்னா ஒரு தடவை மியாசிஸ் நடக்கும்போது 4 ஹேப்ளாய்டு மெகாஸ்போர்ஸ் வரும். அதுல 3 அழிஞ்சு போயிடும். இந்த ஒரு மெகாஸ்போர்ல 3 தடவை மைட்டாசிஸ் நடந்தா மெச்சூர் எம்ப்ரியோ சாக் மெச்சூர் ஃபீமேல் கேமெட்டோஃபைட் யாருங்க? எம்ப்ரியோ சாக் டெவலப் ஆகும். ஸோ 1 மியாசிஸ், 3 மைட்டாசிஸ். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் எ ஜைகோமார்பிக் ஃப்ளவர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஜைகோமார்பிக் ஃப்ளவர்னா பீ பிளான்ட்ல தான் ஜைகோமார்பிக் ஃப்ளவர் வருங்க. லெகுமினேசி ஃபேபேசி ஃபேமிலி. ஓகே, இந்த ஃபேமிலியில இருந்து கொஸ்டின் வந்திருக்குது. ஆஃப்டர் மெச்சுரேஷன் in primary lymphoid organs, the lymphocytes migrate for interaction with antigens to secondary lymphoid organs tissues like அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா எதெல்லாம் வரும் அப்படின்னு நீங்க கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஆஃப்டர் மெச்சுரேஷன் இன் பிரைமரி lymphoid organs, the lymphocytes migrate for interaction with antigens to secondary lymphoid organs or tissues like. So secondary lymphoid organs யாரெல்லாம் நீங்க கண்டுபிடிக்கணும். தைமஸ் கிடையாது, போன் மேரோ கிடையாது, ஸ்பிளீன், லிம்ஃப் நோட், பேஸ் பேட்ச். CDE வருங்க. CDE வரும். 4th ஆப்ஷன். ஓகேங்க. 157th கொஸ்டின் எங்க இருக்கு? மேல இருக்கு. Given below are the two statements. Statement type question கேட்டிருக்காங்க. Most controversial question of the NEET 2025. Fig fruit is a non-vegetarian fruit as it has enclosed fig wasp in it. தப்பு. Fruit and vegetables cannot be a non-vegetarian. ஏன்னா அது photosynthetic product தான் அதுல இருக்கு. அதனால அதுல இருக்கிறது நெட் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி தான் அதுல இருக்கிறது. அப்ப அது நான்வெஜ் ஆக வாய்ப்பே இல்லை. அதனால ஸ்டேட்மெண்ட் 1 தப்பு. ஸ்டேட்மெண்ட் 2, fig wasp and fig tree exhibit mutual relationship as fig wasp complete its life cycle in fig fruit and fig fruit gets pollinated by fig wasp. Fruit cannot be get pollinated. ஓகேங்களா? இன்ஃப்ளோரசன்ஸ் தான் பாலினேட் ஆகும். ஃப்ரூட் cannot get pollinated. ஃப்ரூட் ஆனதுக்கு அப்புறம் எப்படி பாலினேட் ஆகும்? அப்ப இதுவும் தப்பு. both statements are incorrect. இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. fig fruit gets pollinated by fig wasp இருக்கு. Fruit cannot be pollinated by a wasp. Only inflorescence can get pollinated by wasp. So both statements are incorrect. Okay. 158th question. What is the main function of the spindle fibers during mitosis? Direct question. To separate
குரோமோசோம்ஸை செப்பரேட் பண்ணும். அது ரொம்ப காம்ப்ளிகேட்டடாகவும் கேட்கல, சிஸ்டர் குரோமேட்டிட்ஸா அப்படிலாம் கேட்கல, சிம்பிளா டைரக்டா கேட்டாங்க. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர் ஆஃப் ஜிம்னோஸ்போம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுவும் டைரக்டா சீட்ஸ் ஆர் நேக்கட், மீதி எல்லாம் கரெக்டா நேக்கட் சீட்ஸ் அவ்வளவுதான். மீதி எல்லாம் ஆஞ்சியோஸ்போமோட கேரக்டர் கொடுத்துருக்காங்க, இல்லைனா டெரிடோஃபைட் டெரிடோஃபைட்டோட கேரக்டர் கொடுத்துருக்காங்க. ஓகேங்க. ஸோ சீட்ஸ் ஆர் நேக்கட், ஜிம்னோனா நேக்கட் சீட்ஸ், ஜிம்னோஸ்போம்னா. 159th கொஸ்டின். ஓகே, 160th கொஸ்டின் பார்க்கணும். Consider the following statement regarding functions of adrenal medullary hormones. இப்படி பிரிச்சு கொடுக்கும்போது தான் உள்ள மெடுல்லரி கார்டிகல் ரெண்டு இருக்குல்ல, ஸோ மெடுல்லரி ஹார்மோன்ஸ் பத்தினது கேட்டிருக்காங்க. இதுல பாருங்க, இட் காசஸ் பியூபிலரி கன்ஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. இட் இஸ் எ ஹைப்பர் கிளைசமிக் ஹார்மோன், கரெக்ட். இட் காசஸ் பைலோ இரெக்ஷன், கரெக்ட். அண்ட் இட் இன்க்ரீசஸ் த strength of heart contraction, கரெக்ட்டுங்க. அப்போ BCD செகண்ட் ஆப்ஷன் கரெக்டா இருக்கு. ஓகே. why can't, எல்லாம் மொத்தமா படிக்கும் போது படிச்சிருப்பீங்க, தனியா கேட்கும் போது தான் டவுட் ஆகும். why can't insulin be given orally to diabetic patient? ஓரலா கொடுக்க முடியாது, மாத்திரையா முழுங்குற மாதிரி வாய் வழியா டானிக் மாதிரி எடுத்துக்க முடியாது. கேஸ்ட்ரோ இன்டெஸ்டைனல் ட்ராக்ல அது டைஜஸ்ட் ஆயிடும், யூஸே ஆகாம போயிடும். அதனால அதை ஓரளவு நம்ம எடுத்துக்க முடியாது, யூஸ்லெஸ்ஸா போயிடும். அடுத்து 162 கொஸ்டின். டெரிடோஃபைட்ஸ்க்கு எக்ஸாம்பிள் என்ன? சால்வினியா. பிரயோஃபைட்ஸ்க்கு எக்ஸாம்பிள் என்ன? பாலிட்ரைக்கம். ஏஞ்சியோஸ்பம்க்கு இவங்க கொடுத்துருக்கிறதுல எக்ஸாம்பிள் என்ன? சால்வியா. ஜிம்னோஸ்பம்க்கு எக்ஸாம்பிள் ஜிங்கோ. கரெக்டான ஆப்ஷன் செகண்ட் ஆப்ஷன்ல இருக்கு. ஓகேங்களா? சரிங்க. Next, who proposed that the genetic code for amino acid should be made up of 3 nucleotides? Direct question, ஜார்ஜ் கேமோ. கரெக்டா எல்லாருமே இப்பவே உங்களுக்கு எல்லாருக்கும் ஆன்சர் தெரிஞ்சிருக்கும், ஜார்ஜ் கேமோ. இந்த மாதிரி கேள்விகள் வரும், டைரக்ட் கொஸ்டின்ஸ். மேட்ச் லிஸ்ட் 1 வித் லிஸ்ட் 2. ஏக்கு த ஈவில் குவார்டெட் அப்படிங்கிறது cause of biodiversity losses. 4 ரீசன் வருங்க. cause of biodiversity losses. அடுத்து பிக்கு எக்ஸிடிவ் கன்சர்வேஷன், கிரையோ பிரிசர்வேஷன் இவங்க கொடுத்துருக்கிறதுல. சிக்கு லாண்டானா கேமரா, ஏலியன் ஸ்பீசிஸ் இன்வேஷன், டோடோ எக்ஸ்டிங்க்ட் ஆயிடுச்சு, அப்போ செகண்ட் ஆப்ஷன். டிக்கு 4, சிக்கு 2. ஓகே, செகண்ட் ஆப்ஷன். 165 கொஸ்டின் நம்பர் 165. Which of the following hormones released from pituitary is actually synthesized in hypothalamus அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆன்டிடயூரிட்டிக் ஹார்மோன். இதெல்லாம் நம்ம வந்து தரவா ஃபிங்கர் டிப்ல வச்சிருக்கணும், அப்பதான் பிசிக்ஸ்க்கு டைம் நம்ம கன்சர்வ் பண்ண முடியும். வச்சிருப்பீங்க, ஒன்றும் கவலைப்படாதீங்க. ஓகேங்க. 165 கொஸ்டின் பார்த்தாச்சா? 166. ஓகே, கிட்டத்தட்ட நெருங்கிட்டோம். ரோல் ஆஃப் வாட்டர் வாஸ்குலர் சிஸ்டம் இன் எக்கினோடர்ம்ஸ். எதையுமே நீங்க விட்டுற முடியாது. எக்கினோடர்ம்ஸ்ல இருக்க வாட்டர் வாஸ்குலர் சிஸ்டத்தோட ரோல் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ரெஸ்பிரேஷன் அண்ட் லோகோமோஷன், கரெக்ட். எக்ஸ்கிரீஷன் அண்ட் லோகோமோஷன், ஆக்சுவலி எக்ஸ்கிரீஷனுக்கு அது ஹெல்ப் பண்றது இல்லை. ஓகே. கேப்சர் அண்ட் டிரான்ஸ்போர்ட் ஆஃப் ஃபுட்டு, கரெக்டுங்க. டைஜஷன் அண்ட் ரெஸ்பிரேஷன் வராது, டைஜஷன் அண்ட் எக்ஸ்கிரீஷன் வராது. அப்போ ஏ அண்ட் சி ஒன்லி. ஓகேங்களா? ஓகேங்க. அடுத்து, which of the following type of immunity is present at the time of birth and in a non-specific type of defense in human body? non-specificனா எல்லாத்துக்கும் சேர்த்து ஒட்டுமொத்தமா டிஃபென்ஸ் கொடுக்கிறது இன்னேட்டிக் immunity, பிறக்கும் போதே இருக்கிறது. In bryophytes, the gemme help in which one of the following? gemme cup அப்படிங்கிறது asexual reproduction, vegetative reproduction வரும், அதுதாங்க ஆன்சர். வித்தவுட் ஃபியூஷன் ஆஃப் மேல் ஃபீமேல் கேமெட்னாலே asexual vegetative ரெண்டுமே வரும். In frog, the renal portal system is a special venous connection that acts
link to kidney and lower part of the body. Renalனாலே kidney தாங்க, renal portal system. ஆனா இதை தான் நீங்க கண்டுபிடிக்கணும், lower part of the body ஆ மற்ற பார்ட்டானு. ஓகேங்க. liver and intestine hepatic portal system. ஓகே, அடுத்து given below are the two statements. ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க. Statement 1, in ecosystem there is unidirectional flow of energy from sun to producers to consumer. Correct. Ecosystem are exempted from second law of thermodynamics. Tappu. Statement 1 is correct, statement 2 is incorrect. Second law applicable ahunga. So third option is the correct answer. Which of the following statements about Rubisco is true அப்படினு கொடுத்திருக்காங்க. இதுக்கு டைரக்டா ஆன்சர் உங்களுக்கு தெரியணும். இட் கேட்டலைசஸ் த கார்பாக்சிலேஷன் ஆஃப் RUBP. Rubisco கார்பாக்சிலேஷன் ஆஃப் RUBPங்க. அடுத்து கடகடன் பார்ப்போம். 172, which of the following enzyme are not essential for gene cloning? இதுல வந்து நமக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் வேணும். சாரி, ஜீன் குளோனிங்க்கு ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் தேவையில்லை, ஜீன் குளோனிங்க்கு தேவையில்லை. அது ரீகாம்பினன்ட் DNA டெக்னாலஜிக்கு தான் வேணும். DNA லிகேஸ் தேவையில்லை ஜாயினிங்க்கு. சாரி, இவங்க என்ன கேட்குறாங்க, நாட் எசென்ஷியல் வேணும், DNA மியூட்டேஸ் வேணாம், DNA ரீகாம்பினேஸ் தேவையில்லை, பாலிமரேஸ் வேணும். யார் யார் தேவையில்லை, C and D தேவையில்லை. Which of the following enzyme are not essential? Mutase தேவையில்லை, ரீகாம்பினேஸ் தேவையில்லை, C and D தான் தேவையில்லை. ஃபர்ஸ்ட் ஆப்ஷனுங்க தேவையில்லான்னு கேட்டிருக்காங்க. எனக்கே கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் வேணுமே, DNA லிகேஸ் வேணுமே, ஜீன் குளோனிங் RDNA டெக்னாலஜியெல்லாம் ஒன்று தாங்க. நெக்ஸ்ட் 173, புரியுதுங்களா? எது தேவையில்லை, ஜீன் குளோனிங்க்கு தேவையில்லை, மியூட்டேஸ் தேவையில்லை, ரீகாம்பினேஸ் தேவையில்லை, ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் DNA லிகேஸ் DNA பாலிமரேஸ்லாம் வேணும். ஓகே, C and D ஒன்லிங்க, தேவையில்லாது. 173, கொஸ்டின் நம்பர் 173. Read the following statements on plant growth and development அப்படின்னு கொடுத்துருக்காங்க. Parthenocarpy can be induced by auxin. கரெக்ட், கரெக்ட் ஆப்ஷன் தான் கேட்டிருக்காங்க, இது கரெக்ட். Plant growth regulators can be involved in promotion as well as inhibition. Regulator promote பண்ணலாம், inhibit பண்ணலாம். De-differentiation is a prerequisite for redifferentiation. Correct. Reversal of differentiation நடந்தாதான் மறுபடியும் ஒரு differentiation நடக்க முடியும். Abscisic acid is a promoter. தப்பு, அது ஒரு inhibitor. Apical dominance promote the growth of lateral bud. Apical dominance டிப், அந்த எபெக்ஸை தான், டிப்பை தான் ப்ரமோட் பண்ணும், லேட்டரல் பட்டை இன்ஹிபிட் பண்ணும். அப்போ ABC ஒன்லி. ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ஓகே, விச் ஃபேக்டர் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் டெர்மினேஷன் ஆஃப் டிரான்ஸ்கிரிப்ஷன்? ரோ ஃபேக்டர். ரோ ஃபேக்டர் இது டைரக்ட் கொஸ்டின்ங்க. 175, frogs respire in water by skin and buccal cavity and on land by skin, buccal cavity and lungs அப்படின்னு கொடுத்துருக்காங்க. The statement is false for water and true for land. Respire in water by skin, buccal cavity அப்படின்னு வருது இல்லையா? வாட்டர்ல பக்கல் கேவிட்டி ஹெல்ப் பண்ணாது, ஸ்கின் மட்டும்தான். பட் லேண்ட்ல ஸ்கின், பக்கல் கேவிட்டி, லங்ஸ் மூணுமே ஹெல்ப் பண்ணும். அப்போ உங்களுக்கு 175க்கு வாட்டருக்கு தப்பா இருக்கு, லேண்டுக்கு கரெக்டா இருக்கு. ஓகேங்க. Twins are born to a family that lives next door to you. The twins are a boy and a girl. Which of the following must be true? மோனோசைகோட்டிக் ட்வின்ஸ்னா ரெண்டு பேருமே செக்ஸ் வந்து ரெண்டுமே பாயா இருக்கணும், ரெண்டுமே கேர்ளா இருக்கணும். தே ஆர் ஃப்ரெட்டர்னல் ட்வின்ஸ். ஒரு நிமிஷம், ஃப்ரெட்டர்னல் ட்வின்ஸுங்கிறது தான் ஆன்சர் இருக்கும். தே வேர் கன்சீவ்ட் த்ரூ இன் வைட்ரோ வராது. தே ஹேவ் 75% ஐடென்டிக்கல் ஜெனட்டிக் கண்டென்ட் வராது. தே ஹேவ் ஃபர்டர்னல் ட்வின்ஸ், அதாவது 2 டிஃப்ரெண்ட் ஜைகோட், 2 டிஃப்ரெண்ட் எக் ஃபார்ம் ஆயிருக்கும், 2 டிஃப்ரெண்ட் ஜைகோட்ல இருந்து பிறந்தவங்களா இருப்பாங்க. அதான் ஃப்ரெட்டர்னல் ட்வின்ஸ்.
Which of the following microbes is not involved in preparation of household products? இந்த இடத்துல நாட்னு கொடுத்துட்டாங்க. household productsக்கு தேவையில்லாதது எது அப்படின்னா aspergillus தேவையில்லை, lactobacillus வேணும், trichoderma தேவையில்லை, saccharomyces cerevisiae, propioni bacterium, shermani தேவை. அப்ப A and C only தேவையில்லாதது. ஓகேங்களா? சரிங்க. நெக்ஸ்ட் 178 மேட்ச் த காலம் கொடுத்துட்டாங்க. சாரி, ப்ரொஜெஸ்ட்ரான், கார்பஸ் லூட்டியம், ரிலாக்சின், ஓவரி, ஒரு நிமிஷம், ஓகே கரெக்ட் தான். மெலனோசைட்டிக் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன், pars intermedia, catecholamine, adrenal medulla. ஓகேங்க. 178க்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்டா இருக்கு. ஓகே. 179 ஸ்டேட்மெண்ட் 1 and 2 டைப். இந்த மாதிரி நீங்க 90 கொஸ்டினும் ஆக்சுவல் நீட் எக்ஸாம் 2026ல கரெக்டா நான் இப்ப சால்வ் பண்ண மாதிரி சால்வ் பண்ணி, சார் ஆல்ரெடி தெரிஞ்ச ஆன்சர் தானே அப்படின்னு சொல்லாம உங்களுக்கு இதே போல ஆன்சர் கண்டுபிடிச்சி 90 கொஸ்டின்ஸ்க்கும் கரெக்டா ஆன்சர் பண்ணி 360 out of 360 பயாலஜில வாங்கணுங்க. ஓகே. Statement 1. The blue colored colonies have DNA insert in the plasmid and they are identified as recombinant colonies. The beta galactosidase diagram based question இதுலயே இருக்கு. White colored colonies are the recombinant colonies. Upper statement 1 incorrect. The colonies without blue color have DNA insert, அதாவது white color தான் without blue color in the plasmid and are identified as recombinant colonies. இது correct. So statement 1 incorrect, statement 2 is correct. And that's the answer. 180th question. Which one of the following equation represents the Walhall-Pearl logistic growth of population? Second பாருங்க, dn by dt is equal to rn k minus n by k. இதெல்லாம் தப்பா இருக்குது, இங்க rn இல்லை. ஸோ செகண்ட் ஆப்ஷன் கரெக்டா இருக்குங்க. ஸோ இது போல திருப்பி சொல்றேன், கரெக்டா எக்ஸாம்ல கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணி ஆன்சர்லாம் கண்டுபிடிச்சிருங்க. ஓகேங்களா? உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா கேளுங்க. ஏதாவது டவுட் இருக்குங்களா? ஒரே நிமிஷம், ஸ்டாப் ப்ரெசென்டிங். இதுல பாருங்க, நான் 3 இம்பார்ட்டன்டான விஷயத்த சொல்றேன். 1, டைரக்ட் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. 2, டயக்ராம் பேஸ்ட் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 3, ஈஸியாவும் இருக்கு ஆனாலும் ஸ்லைட்டா ட்விஸ்ட் பண்ணுது, கொஞ்சம் பொறுமையா பார்த்தா கரெக்டான ஆன்சர் போட்டுடலாம் அப்படின்ற மாதிரி கொஸ்டின் இருக்கு. இந்த 3ஐயும் கரெக்டா நீங்க ஹேண்டில் பண்ணிட்டீங்க. ஃபர்ஸ்ட் டைரக்ட் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு பேசிக்கா 120ல இருந்து 160 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். செகண்ட், இந்த டயக்ராம் பேஸ்ட் கொஸ்டின்ஸ். தேர்ட் பாத்தீங்க அப்படின்னா ஈஸி கொஸ்டின் தான், கொஞ்சம் ட்விஸ்டடா இருக்கு அப்படிங்கிறது. இந்த 3ஐயும் நீங்க ஓவர் கம் பண்ணி சக்சஸ் பண்ணிட்டீங்கன்னா you will get 300+ in biology. Mark my words. And direct question 20 to 30 direct questions வரப்போகுது நீட் 2026ல. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. மினிமம் 30, மேக்ஸிமம் 40 டைரக்ட் கொஸ்டின்ஸ் வரும். இந்த நீட் 2025 பேப்பர் இப்ப டிஸ்கஸ் பண்ணாலே அதுலயே 30+ டைரக்ட் கொஸ்டின்ஸ் இருக்கிறத நீங்க பாக்குறீங்க. அண்ட் ஸ்டேட்மெண்ட் 1, 2 டைப், அசஸ் அண்ட் ரீசன் டைப் கொஸ்டின் எல்லாமே ஈஸியா தான் இருக்கும். என்ன டைம் கன்சியூமிங் கொஸ்டின், சில கொஸ்டின் ரொம்ப ஈஸியா இருக்கும் நம்ம பார்த்ததுலயே. கொஞ்சம் டைம் கன்சியூம் பண்ற மாதிரி இந்த டைஹைபிரிட் கிராஸோட ரேஷியோ 9:3:3:1 அவன் எப்படி சுத்தி கேட்டிருந்தான் பாத்தீங்களா? ஸோ அது போல உங்களை டைம் கன்சியூம் பண்ண வைப்பானே ஒழிய நீங்க கரெக்டா ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா பயாலஜில 300 எடுக்கிறது நீட் 2026 நாளைக்கு எழுத போறீங்களா, அதுக்கு ரொம்ப ஈஸி தான். ஸோ ஆல் தி பெஸ்ட் ஆஃப் லக், காட் பிளஸ் யூ. மாலிகுலர் பேஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் கேட்டிருந்தீங்க, அது வேணுமா இல்ல தேவையில்லையா, அது மட்டும் நீங்க சேட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நம்ம ஏன்னா ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போட்டிருக்கோம். திருப்பியும் நான் மாலிகுலர் பேசிஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் நடத்தணும்னா இன்னொரு ½ an hourல உங்களுக்கு அதை ப்ரிப்பேர் பண்ணி நடத்திடலாம். அதாவது ஒரு கிளாஸ் கண்டக்ட் பண்ணிடுறேன். இல்லை சார் ஆல்ரெடி போட்ட வீடியோவே போதும்னா சேட் பாக்ஸ்ல சொல்லுங்க. கொஸ்டின் நம்பர் 152 நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போடுறேங்க. சேட் பாக்ஸ்ல சொல்லுங்க. உங்களுக்கு ஏதாவது கேட்கறதா இருந்தா சேட் பாக்ஸ்ல கேளுங்க.
ஹியூமன் ஜீனோம் அண்ட் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்ட் மட்டும் வேணும். நான் அதுக்கு உங்களுக்கு வெரி ஷார்ட் ப்ரெசன்டேஷன் ஒரு 10 மினிட்ஸ்ல லைவ் போட்டு உங்களுக்கு அதை எதெல்லாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி கண்டிப்பா அந்த 2 டாபிக்குக்கும் வீடியோ இன்னும் ஒரு ½ அன் ஹவர்ல உங்களுக்கு போடுறேன்ப்பா. கண்டிப்பா இதெல்லாம் பார்த்துக்குங்க. அதுக்கான கண்டென்ட்டும் உங்களுக்கு கொடுத்துட்றேன், சேட் பாக்ஸ்ல போட்டுறேன். அதை படிச்சீங்கனாலே நீங்க ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட் அண்ட் அந்த ஃபிங்கர் பிரிண்ட்ஸ், டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்ட், இந்த 2ல இருந்து எப்படி கொஸ்டின் கேட்டாலும் ஆன்சர் பண்ற மாதிரி நான் உங்களுக்கு ஒரு 10 to 15 மினிட்ஸ்ல கிளாஸ் போட்டுறேன். அதோட பிடிஎஃப் ஷேர் பண்றேன், அதை வச்சுக்கோங்க. அதை பேஸ் பண்ணி தான் கொஸ்டின் வரும். ஓகே, ஆல் தி பெஸ்ட், பெஸ்ட் ஆஃப் லக், காட் பிளஸ் யூ. எவல்யூஷன் நியூமெரிக்கல் கொஸ்டின் இப்போ நம்ம பார்த்ததுல பிரவீன் நியூமெரிக்கல் கொஸ்டின் எத்தனை வந்துருந்துச்சு? நீட் 2025 த மோஸ்ட் டஃபஸ்ட் பேப்பர். ஒரு நியூமெரிக்கல் கூட வரல. 2 power n அதை கண்டுபிடிச்சு எழுதணும், அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான் நியூமெரிக்கல் வரும். தயவு செய்து லாஸ்ட் டே இன்னைக்கு நியூமெரிக்கலுக்கு டயத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஒரு கொஸ்டின் வரதே பெரிய அதிசயம் தான். அப்படி வந்தாலும் ரொம்ப சிம்பிளா ஈஸியா கண்டுபிடிக்கிற மாதிரி தான் வரும். நீங்க சொல்றது புரியுது எனக்கு. அந்த p+2pq+q=1 ஹார்டி வெயின்பர்க் ஈக்விலிபிரியம் கேக்குறீங்க. அதுல நியூமெரிக்கல் இது வரைக்கும் வந்ததே இல்லை. பேசிக் ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. பிளஸ் அதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய 5 விஷயங்கள், ஜெனெட்டிக் ட்ரிஃப்ட் அது இதுன்னு கொடுத்துருப்பாங்க, அதை பார்த்துங்க. அவ்வளவுதான் போதும். அதர் தன் தட் நியூமெரிக்கல்ஸ் பத்தி கவலைப்படாதீங்க. பயாலஜிக்கும் நியூமெரிக்கல்ஸ்க்கும் ஒத்தே வராது. ஒரு கொஸ்டின் கேட்பான், அதுவும் ரொம்ப சிம்பிளா கேட்பாங்க. எல்லாருமே கரெக்டா ஆன்சர் போட்டுற மாதிரி தான் கேட்பாங்க. ஆமா, பிலீவ் மீ, நான் நடத்துறதுக்கு சோம்பேறித்தனம் பட்டுட்டு சொல்லல. பட் ஐ டோன்ட் வாண்ட் டு வேஸ்ட் த டைம். உங்க கோல்டன் டைமை வராத கொஸ்டினை பார்த்து வேஸ்ட் பண்ணக்கூடாது, அதுதான். ஓகே, திருப்பி சொல்றேன். நீட் 2025 பேப்பர் வச்சு ஏன் நான் சால்வ் பண்ணி காமிச்சேன்னா, த மோஸ்ட் டிஃபிகல்ட் பேப்பர் இன் த ஹிஸ்டரி ஆஃப் நீட் அப்படின்னா நீட் 2025 தான், இன்க்ளூடிங் பயாலஜி. அதை கொஞ்சம் பொறுமையா நம்ம பார்த்தா மேக்சிமம் ஸ்கோர் எடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் ஒரு கான்ஃபிடன்ஸை பில்ட் பண்றதுக்கு தான். ஸோ கண்டிப்பா உங்களுக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் பில்ட் ஆகி இருக்கும். பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட இருப்பீங்க. நாளைக்கு எக்ஸாமுக்கு தைரியமா போய் அட்டன் பண்ணுவீங்க. ஆல் தி பெஸ்ட், பெஸ்ட் ஆஃப் லக், காட் பிளஸ் யூ. தேங்க்யூ, டேக் கேர், தேங்க்யூ, சி யூ ஆல். நெக்ஸ்ட் நான் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்ட்ஸும் ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட்டுக்கும் ரொம்ப ஈஸியா நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அதோட பிடிஎஃப் ஷேர் பண்ணேன். அதை வச்சுக்கோங்க. அதுல இருந்து தான் நாளைக்கு எக்ஸாமுக்கு கொஸ்டின் வந்தா வரும். ஆல் தி பெஸ்ட், காட் பிளஸ் யூ ஆல், சி யூ.